ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரைம் டிடெக்டிவ் நாவல் தான். இந்த நாவலில் தொடர்ந்து மர்மமாக நடந்துக்கிட்டு இருக்கிற பல கொலைகள், அந்த கொலைக்கு காரணம் யார், அது எதுக்காக நடக்குது அப்படிங்கிறத தேடுற போலீஸுக்கு கடைசியாக அந்த கொலைகாரன் கிடைச்சானா, அப்படி அந்த கொலைகாரன் கிடைக்க வரும்போது ஏற்படுற மிகப்பெரிய அதிர்ச்சி, அந்த அதிர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ் வந்து நின்றதும் போர்ட்டர்கள் அவசரமாக வந்து வாசற்கதவுகளை அடைத்து கொண்டு நின்றார்கள். பிளாட்பாரம் கூட்டத்துக்கும் போர்ட்டர்கள் கூட்டத்துக்கும் நடுவே இறங்கிய ஜனங்களும் சேர பிளாட்பாரம் நிரம்பி வழிந்தது. சென்ட்ரலின் வழக்கமான இறைச்சலோடு புதிய வரவுகள் இறைச்சலும் சேர்ந்து காதை கிழித்தன. மோனிகா தேவதையாக இறங்கினாள். வருகையை பற்றி அனாவசியமாக தந்தியடித்து அப்பாவின் பிஷியான நேரத்தை பங்கு போட விரும்பாததால் அவளுக்காக கார் வந்து காத்திருக்காது. சென்ட்ரல் ஹிக்கின் பாதாம்சில் புத்தகங்களை பொறுக்கினாள். சற்று தள்ளி அவன் நின்றிருந்தான். ரிச்சர்ட் நகர்ந்து செல்லும் ஜனக்கூட்டத்தை சுழன்று சுழன்று அவன் கண்கள் வேட்டையாடின. தொலைந்த பொம்மையை தேடும் குழந்தையைப் போல அந்த கண்கள் எங்கும் எல்லாவற்றிலும் அலைந்து அலைந்து எழுந்தன. மீண்டும் ரிச்சர்ட்டின் கண்கள் அவளிடமே தங்கின. மோனிகாவின் தேவதை தோற்றம் சுண்டி இழுத்தது. பிரம்மா என்கிற கேபிட்டலிஸ்ட் மார்க்ஸ் எக்ஸல்ஸ் பற்றியெல்லாம் அவளைப்படாமல் மொத்தமாக அழகை அவளிடம் கொட்டிவிட்டான். ரிச்சர்ட் பார்த்து கொண்டிருப்பதை அவள் கவனிக்கவே இல்லை. புதிய புத்தகங்களை தேடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தாள். சூட்கேஸை காலருகே வைத்திருந்தாள். அபூர்வமாக அதன் பக்கமும் அவன் கண்கள் சென்றன. என்றாலும் நேரம் செல்ல செல்ல வேறு வேறு புத்தகங்களை புரட்டுவதிலும் தேர்வு செய்வதும் ஆழ்ந்து ஈடுபட்டாள். அவள் பக்கத்தில் ஒருவன் வந்து நின்றான். ரிச்சர்ட் தன் பார்வை கோணத்தின் கே வந்த அந்த நந்தியையும் தரிசித்தான். சற்றே முரடான உருவம், சட்டைக்கு வெளியே திரண்ட கைகள், முடிச்சான கரடி முடி, நல்ல மிக நாகரிகமாக உடுத்தியிருந்தான். என்றாலும் முடை மட்டுமே நாகரிகத்தை கொண்டு வந்துவிட முடியாது என்பதற்காக அவன் ஒரு உதாரணம். இவனுக்கும் புத்தகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? ஆனால் வாங்கினான். புறப்படும் பொழுது கீழே வைக்கப்பட்டிருந்த மோனிகாவின் ஷூட்கேஸை எடுத்துக்கொண்டு நகர்ந்தான். அவள் அதை கவனிக்கவில்லை. ஆனால் ரிச்சர்ட்டின் கவனத்திலிருந்து அது தப்பவில்லை. அவன் மிக வேகமாக நகர்ந்து அவனுக்கு குறுக்கே வந்து நின்றான். அவன் அதை தற்செயல் என்று கருதி விலகி நடக்க முயல ரிச்சர்ட் மீண்டும் குறுக்கே சென்றான். மிஸ்டர், வழிவிடுங்க, பெட்டியை வச்சுப்பா, பகல் கொள்ளையா இருக்கே, அதனால தான் வேண்டாங்கிற. அவன் வியர்த்தான். தாக்கிவிட்டு ஓடலாமா என்று யோசித்தான். இயலாது. ரிச்சர்ட் 26, 6, 2, 80 கிலோ, செதுக்கப்பட்ட உடல், முகத்தில் வலிமையின் கம்பீரம், படிப்பின் ஜொலிப்பும். அப்பொழுதுதான் பார்த்தாள் மோனிகா. ஏ சூட்கேஸ் என்று கிரீச்சிட்டு திரும்பி அவனையும் ரிச்சர்ட்டையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து வந்தாள். இதோ உங்கள் சூட்கேஸ். அவன் சட்டென்று சூட்கேஸை கீழே போட மோனிகா அதை நம்ம உடைமைகளை நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும், கவனக்குறைவாக இருந்தா இப்படி தான் என்று ரிச்சர்ட் அறிவுரை சொன்ன 10 வினாடி நேரத்தை பயன்படுத்தி அவன் ஓடினான். திருட புடிங்க என்று ரிச்சர்ட் பின்னால் ஓடினான். தருமமிகு சென்னை அமைதியாக இருந்ததால் அவன் சுலபமாக தப்பினான். பாஸ்டர்ட். ரிச்சர்ட் திட்டியபடியே திரும்பி வந்தான். தேங்க்யூ, நோ மென்ஷன். சொல்ல வேண்டியது என் கடமை, இப்படி செய்ய வேண்டியது என் கடமை. புரியல. ரிச்சர்ட். போலீஸ் எஸ்ஐ. ஐசி. வியப்பில் அவள் விழிகள் விரிந்தன. பெட்டியை அவன் எடுத்துகிட்டு போனவுடனே மடக்கிட்டேன். எதையும் எடுத்திருக்க முடியாது. தேங்க்யூ வெரி மச். உள்ள கொஞ்சம் புடவைகளும் பணமும் இருக்குது, அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல. ஒரு ஃபோட்டோ ஆல்பம் இருக்குது. எப்பா தன்னுடைய பல வேலைகளுக்கு நடுவே என்னை பல்வேறு வயதுகளில் ஃபோட்டோக்கள் அது போயிருந்தா அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுவார். எனக்கும் கூட அதையெல்லாம் பார்க்குறது ஒரு சுகமான பொழுதுபோக்கு, மலரும் நினைவுகள். வெளியே டாக்ஸி அரேஞ்ச் பண்ணுறேன், அதில் போயிடுங்க. நோ தேங்க்ஸ், நானே டாக்ஸி பிடிச்சிக்கிறேன். இல்லை, நானே அரேஞ்ச் பண்ணுறேன். வேண்டாம், நான் குழந்தை இல்லை. ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். அதான் பார்த்தேனே, இனிமே எச்சரிக்கையாக இருப்பேன். வெல்கம். அதுக்காக ஏன் உதவியை மறுக்கண்டா. வெளியே வந்தார்கள். வாங்க சார். டாக்ஸி டிரைவரிடம் அடையாள அட்டையை காட்டினான். அவன் மரியாதையுடன் கதவை திறந்தான். உள்ளே போங்க. மோனிகா பின் சீட்டில் அமர்ந்ததும் கதவை சாத்தினான். பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடு. நீங்கள் வரலையா சார்? இல்லை. டிரைவர் உள்ளே ஏறப்போனான். மீட்டர் போட்டுக்க. வேணாம் சார், பிரசவத்துக்கு மட்டும் இலவசமாக போயா? மீட்டர் போட்டு டிரைவர் உள்ளடைந்தான். தேங்க்யூ சார் என்றாள் மோனிகா. நிறைய தடவை சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வரணும். இது எங்கள் அப்பாவோட விசிட்டிங் கார்டு. நாங்கள் உதவுற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போக முடியுமா என்று கேட்டபடியே அந்த கார்டை வாங்கி பாக்கெட்டில் வைத்தான். டாக்ஸி நகர்ந்தது. வாட் அ பர்சனாலிட்டி.
வியந்தபடியே அவள் கையசைத்தாள். இப்படி ஒரு அழகா என்று அவனும் பிரமித்து நின்றான். அடுத்த வாரமே தாங்கள் மீண்டும் சந்திக்க நேரும் என்பதை அப்பொழுது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. பகுதி 2. மோனிகா வீடு திரும்பிய போது அவள் நினைத்தபடியே தோட்டக்கார முனுசாமி மட்டும்தான். பாப்பாவா வர்றது? தந்தி அடிக்கலையே. ஏன், நான் தந்தி அடிக்காமல் இங்கே வரக்கூடாதா? ஏம்மா, இது வம்பா போச்சே. இது உங்கள் வீடு. நீங்கள் லெட்டர் போட்டுட்டும் வரலாம், போடாமலும் வரலாம். தந்தி அடிச்சிட்டும் வரலாம், அடிக்காமலும் வரலாம். உங்கள் இஷ்டம். அவன் சூட்கேஸை வாங்கி கொண்டான். உள்ளே சென்றான். அப்பா எப்போ வருவார்? ராத்திரி வந்துடுவார். 12 மணிக்கா? நான் வேலைக்காரம்மா, அதெல்லாம் கேட்க முடியுமா? அது சரி, நானே கேட்க முடியல, நீ என்னத்தை கேட்க முடியும்? வேலையை பாரு. உங்களை பார்த்துக்கிறத விட வேற என்ன வேலை இருக்குது? போய் ஒழுங்காக தோட்டத்தை பாரு. பெத்தவருக்கே என்னை பார்த்துக்க நேரம் இல்லை, நீ வந்து என்னத்தை பார்த்துக்க போகிற? சரி, தோட்டத்துக்கு போகிறேன், அவசியம்னா கூப்பிடுறேன். அவன் விலக அவள் ஸ்டீரியோவை அலற விட்டாள். மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய உச்சஸ்தாதியில் குரல் எழுப்பினார். அவள் சூட்கேஸை திறந்து அதிலிருந்து அழுக்கு உடைகளை எடுத்து அப்புறப்படுத்தினாள். அழகு சாதன ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மீது கடை பரப்பினாள். பிறகு மேற்கு சங்கீதம் கேட்டபடி காத்திருந்தாள். அப்பா ராகவன் பிரகதீஸ்வரர் கன்சன்ட்ரேஷன் போர்ட் ஆஃப் டைரக்டர் ஒருவர். மூளை முழுக்க பிஸ்னஸ் யோசனைகள், நேரம் முழுக்க தொழில் சந்திப்புகள், எப்பொழுதும் எந்த நேரமும் காரோட்டம்தான். யாருக்காக இப்படி அலைந்து சம்பாதிக்கிறார்? சுவரில் இருந்த போட்டோவில் அக்கா அருணா சிரித்து கொண்டிருந்தாள். ராகவனுக்கு 2மே பெண்களாய் பிறந்து விட்டதில் வருத்தமில்லை. ஆனால் இரண்டாவதாக மோனிகா பிறந்த கையோடு மனைவி இறந்து போனதுதான் அவரை பாதித்தது. வயது 35 என்றாலும் வாலிப தோற்றம், ஏராள பணம். அதனால்தான் எல்லோருமே தாராளமாக அந்த யோசனையை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க. எறும்பு ஊற கல்லும் தேயும். ராகவன் தேயவே இல்லை, திடமாக மறுத்தார். எனக்கு பெண்களாக பிறந்த பாவத்துக்கு இந்த குழந்தை மாற்றாந்தாய் கொடுமையை அனுபவிக்கணுமா? நோ, மிச்ச வாழ்க்கையை ஏன் குழந்தைகளுக்காக வாழ்வ என்றார். வாழ்ந்தார். பெண்கள் என்றாலும் அவர்களை ஆண்களாகவே நடத்தினார். அருணா அந்த சலுகைகளை உபயோகப்படுத்திக் கொள்வதே இல்லை. அவள் கட்டுப்பெட்டியாக இருப்பதில் சுகம் கண்டாள். டிப்பிக்கல் தமிழ்னாகவே வளர்ந்தாள். மோனிகா தான் அந்த சலுகைகளை சரியாக பயன்படுத்தி கொண்டாள். கராத்தே, குதிரை ஏற்றம், ஸ்போர்ட்ஸ் என்று சகலமும் கற்றபடியே வளர்ந்தாள். ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை. அருணா அமைதியாக இருந்த அருணா எதற்காகவென்று தெரியாமல் ஒரு நாள் செத்துப்போனாள். சுத்தமாக அவளுடைய கையெழுத்திலேயே ஒரு கடிதம். நான் தற்கொலை செஞ்சுக்கிறேன். என் மரணத்துக்கு நானே காரணம், வேற யாரும் இல்லை. 2 வரிகள், வெறும் 2 வரிகள். எந்த உண்மையும் புலப்படுத்தாத வெறும் 2 வரிகள். சரி, அது தற்கொலைதான் என்றால் ஏன், என்ன காரணம்? இன்று வரை தெரியாது. அதில்தான் ராகவன் மிகவும் இடிந்து போனார். அதற்கு பிறகு அவருடைய கவனம் குடும்பம் சார்ந்த வாழ்விலிருந்து மிகவும் விலகியது. எப்பொழுதும் தன் கம்பெனி பற்றியும் அதன் பற்றியுமே சிந்திக்க துவங்கிவிட்டார். விசித்திர மனிதர். கவலைகளால் தேய்ந்து உருகி கெட்ட பழக்கக்கு அடிமையாகி உதிர்ந்து போகிற மனிதர்களுக்கு நடுவே அவர் ஒரு விசித்திரமான மனிதர். மோனிகா தான் இதனால் எல்லாம் வெகுவாக பாதிக்கப்பட்டு விடுவாள். யாமற்ற தனிமையை அவள்தான் எப்பொழுதும் அனுபவிக்க நேர்ந்தது. ஒரு நாளில் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் இந்த அப்பாவுக்காகத்தான் இத்தனை அவசரமாய் புறப்பட்டு வந்திருக்க வேண்டாமே என்று இப்பொழுது யோசிக்கையில் தோன்றுகிறது. அயற்சியுடன் காத்திருந்தாள். மோனி, ராகவன். அப்பா வந்துட்டிங்களா? நீ எப்பம்மா வந்த? வந்து முழுசாக 3 மணி நேரம். ஃபோன் பண்ணி புறப்படுறது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா கார் அனுப்பியிருப்பேன். கார் தானே, நீங்கள் வந்திருக்க போகிறதில்ல. என்னம்மா இது? நான் எவ்வளவு பிஸின்னு உனக்கு தெரியாதா? பிஸி எதுக்காக? ஏன், பணம் சம்பாதிக்க தானே. இன்னும் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க? பணம் சம்பாதிக்கிறது ஒன்று தான் உங்கள் லட்சியமா? ராகவன் காயப்பட்டார். பெருமூச்சொறிந்தார். பைப்பை புகைய விட்டார். சரி மை சைல்டு, டோன்ட் யூ அண்டர் எஸ்டிமேட் மீ. ஒரு விடோயரா 20 வருஷமா ஏனே, அது உங்கள் மேலே வச்ச அக்கறையால் தானே. உங்கள் 2 பேரையும் பெண் குழந்தைகளாவா வளர்த்த? என்னுடைய துன்பங்களுக்கு என்ன வடிகால் கிடைச்சது? ஏதாவது உண்டா? இல்லை எதை ஏற்படுத்திக்கிட்டேனா? இந்த வேலையும் பணமும் தாமா என்னை நானே மறந்து நடமாட வைக்குது. நான் நேரத்தை வீடு திரும்பினா வெறுமை என்னை தாக்கும். உங்கள் அம்மாவோட நினைவுகளும் அருணாவோட நினைவுகளும் என்னை ரணமாக்கும். நீ அதைத்தான் விரும்புறியா? அப்பா சாரிப்பா, தனிமை என்னை எப்படி துன்புறுத்துது தெரியுமா? அதனால தான் இப்படி பேசிட்டேன். ஓகே, இனிமே உனக்காக அரவுண்ட் 9 வந்துடுறேன், போதுமா? தேங்க்ஸ் டாட்.
பொழுது புலர இன்னும் வெகு நேரம் இருந்தது. மோனிகா அப்பாவை பார்த்தாள். ஆன தூக்கத்தில் இருந்தார். ஓகே டாட், நீங்கள் ஓய்விடுங்க என்று மானசீகமாக சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். கரேஜிலிருந்து காரை உருவினாள். காம்பவுண்டை கடந்தாள். எலியட் சாலை வழியே சென்றாள். தூரத்திலேயே வாகன புகைகளால் இன்னமும் கரைப்பட துவங்காத கடற்காற்றின் குளிர்ச்சி அவளை தொட்டது. காரை காமராஜர் சாலையில் பார்க்கிங்கில் கொண்டு போய் நிறுத்தினாள். இன்னமும் கார்கள் மற்ற வாகனங்களின் அணிவகுப்பு துவங்கிவிடவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்க் ஆகியிருந்தன. காரில் இருந்து இறங்கினாள். கதவை பூட்டினாள். வழக்கமாக ராகவனும் வருவார். இன்று அசந்து தூங்குபவரை எழுப்ப வேண்டாம் என்றியதால் அவரை விட்டுவிட்டு வர நேர்ந்தது. அவசர அவசரமாக ஒரு கிழவர் நடையில் வேகத்திலோ தள்ளாட்டத்திலோ அவளை கடந்து போய் கொண்டிருந்தார். அதற்கு முன்னால் ஒரு இளைஞன் வேக நடை போட்டு கொண்டிருந்தான். பின்னால் தூரத்தில் மசமசவென்று ஓடி வரும் 2 உருவங்கள். இருட்டில் கடற்கரை சாலை அழகாக இருந்தது. அவள் ஜாக்கிங்கை ஆரம்பித்தாள். பழைய மோஸ்தர் கட்டிடங்களும் கடற்காட்டின் இரைச்சலும் அதிக அரவமற்ற அந்த சூழலும் மூச்சில் மோதும் காலை காற்றும் அனுபவித்தபடியே ஓடினாள். இப்பொழுது முன்னே நடந்து கொண்டிருந்த முதியவர் அந்த இளைஞனை கடந்துவிட்டார். சற்று நேரத்தில் அவரும் அவளை நெருங்கிவிட்டார். அதுவரை நேராகவும் மெதுவாகவும் ஓடிக்கொண்டிருந்தவன் சற்று திரும்பினான். ஹலோ, அவளை பார்த்தபடியே பின்னால் ஓடினான். அவளுக்கு ஆத்திரம் வந்தது. தேச வர்த்தமானவங்களுக்கு ஏற்ப தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவனிடமிருந்து சற்று விலகி ஓட்டத்தை தொடர்ந்தாள். மோனிகா, எச்சரிக்கை, இப்பொழுது நீ பயந்தடித்து கொண்டு ஓடாது, மோதவும் கூடாது, கட்டுப்படுத்திக்கோ. அவன் மீண்டும் அவளுக்கு நேரே வந்தான். ஹலோ பேபி என்றான். நின்றான். மிஸ்டர், உனக்கு என்ன வேணும்? அவன் அயர்ந்தான். வழியை விடு. விட்டுடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும். உன்னோட பேச நான் கடற்கரைக்கு வரல. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும், ஆனால் நான் பேச தயாரில்லை. அதனால் என்ன, நான் வந்த காரியத்தை முடிச்சாகணும். திரும்பி பார்த்தால் தூரத்தில் இருவர் வந்து கொண்டிருந்தார்கள். அவளுக்கு வியர்க்க துவங்கியது. அவன் ஓரடி முன் வந்து அவளை நெருங்கினான். பிறகு தன் ஷர்ட்டின் வலது பாக்கெட்டில் கையை நுழைத்தான். பகுதி 3. என்ன எடுக்கப் போகிறான்? இந்த மோனி வாங்கினாள். அவன் ஒரு முறை புன்னகைத்து விட்டு ஓடினான். சற்று தூரம் சென்ற பிறகுதான் அவள் அந்த மடித்த காகிதத்தை பிரித்தாள். அதில் ஒன்றும் காதல் வரிகள் இல்லை. இயல்பான துவக்கம், முடிவு எதுவுமின்றி ஒற்றை வரி, விபரீதமான ஒற்றை வரி. மோட்சம் அடைவாய் மோனிகா. மோட்சம்? ஏதாவது கிறிஸ்துவ பிரச்சனை? அதையே இப்படி வழிமடக்கி அச்சுறுத்தி விபரீதமாக சிரிச்சிட்டு தரணும்? மோட்சம்? மரணமா? ஒரு கணம் துணுக்கிற்றாள். பிறகு ச்ச என்று உதறினாள். மோட்சம் அடைவாய் மோனிகா, இதெல்லாம் ஏதோ ஒரு கிறுக்கனோட விளையாட்டு என்று எண்ணினாள். தொடர்ந்து ஜாக் செய்துவிட்டு காரில் ஏறினாள். செலுத்தினாள். மோட்சம் அடைவாய் மோனிகா. ச்ச! அலட்சியமாய் அதை மறுத்து காரை வீட்டுக்குள் செலுத்தி நிறுத்தினாள். தோட்டக்காரன் முனுசாமி ராகவனின் முன்னால் நின்றான். என்ன விஷயம்? ஒன்றுமில்லைன்னா போய. காம்பவுண்ட்குள்ளேயே தான் அவனுடைய வீடு. திரும்பி போக சற்று நேரம் ஆகாது. அவன் போகவில்லை. வந்து அட்வான்ஸுக்கு தலை சொருகிறானா? என்ன வேணும் சொல்லியா? ராத்திரி சினிமாவுக்கு போகணும். ஏயா, நீ இருக்கிற தைரியத்தில் தான் வீட்டுக்குள்ளே கூர்க்கா கூட போடலை. சினிமாவுக்கு போகிறவன் மேட்னிக்கு போய் திரும்புறது, நைட் ஷோவுக்கு தான் போகணுமா? காலை போயேன். போலாம் முதலாளி. ஒரு சின்ன சிக்கல். இன்னைக்கு அவள் படம் பார்க்கணும்னு சொன்னா. அந்த படம் இன்னைக்கு கடைசி நாள். அதனால தான். சரி, போயிட்டு வா. அவன் சந்தோஷத்துடன் திரும்பி போனான். ராகவனுக்கு நாய்கள் என்றால் அலர்ஜி. இல்லையால் ஒரு அல்சேஷன் வாங்கி வைத்திருப்பார். அது இரவு காட்சி பார்க்க போகாது. பலமான பாதுகாப்பை தரும். முனுசாமியும் விசுவாசமானவன்தான் என்றாலும் மனிதன் சராசரி சபலங்களுக்கு உட்பட்டவன். செந்தாமரையும் வீட்டோடு இருந்து பணிபுரிபவள்தான். அவளுக்கும் காம்பவுண்டுக்குள்ளேயே தான் வீடு. ஒண்டிக்கட்டை. இரவு தூக்கத்திற்காக மட்டுமே வீட்டுக்கு போவாள். மற்ற நேரம் முழுக்க பங்களாவில் தான் வாசம். முனுசாமியை அனுப்பிய கையோடு ராகவன் மோனிகாவின் அறைக்கு வந்தார். மோனி, சாப்பிட போலாமா? போலாம்ப்பா. சாப்பிட்டார்கள். செந்தாமரை தனக்கு வேண்டிய உணவை எடுத்துக்கொண்டு பின் கதவின் வழியாக வீட்டுக்கு போனாள். மோனிகா கதவுகளை அடைத்தாள். அப்பாவின் அறையில் உட்கார்ந்து அரை மணி நேரம் பேசி கொண்டிருந்தாள். பிறகு குட் நைட் டாட். தூக்கம் வந்துடுதா? இல்லை, உங்களை பார்த்தா அயற்சியாக தெரியுது. நீங்கள் தூங்குங்க. நான் என் ரூமுக்கு நான் இதுக்குள்ளே தூங்க மாட்டேன். கொஞ்ச நேரம் புத்தகம் படிச்சுட்டு அப்புறம் தூங்க போகிறேன். சரி. சொன்னபடியே மோனிகா சற்று நேரம் படித்துவிட்டு விளக்கை அணைத்தாள். அப்பொழுது மணி இரவு 11. அதுவரையும் விளக்கணைத்த பின் அவள் தூங்க மேலும் நேரமாகக்கூடும் என்பதால் 11:30 வரையும் காத்திருந்த மாரப்பன் காம்பவுண்ட் கேட்டை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். ஒரு முறை சூழலை ஆராய்ந்தான்.
வீட்டின் உள்ளே வெளியே தெருவை எங்கும் அரவமே இல்லை. வாசற்கதவை தள்ளினான். உள்ளே தாளிட்டு தான் இருந்தது. மாடியை தொட்டான். கூர்மையான கத்தி இரத்தத்தை ருசி பார்க்க காத்திருந்தது. மீண்டும் இருளடைந்த தோட்டத்தை அடைந்து வீட்டை ஒரு முறை அண்ணாந்து பார்த்தான். பிறகு ட்ரைனேஜ் பைப்பை பிடித்து மேலே ஏற துவங்கினான். ஏறி மாடிக்குள் குதித்தான். காரிடரில் நடந்து அந்த அறைக்கு முன்னால் வந்தான். அறை கதவை தள்ளினான். திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தான். அதே நேரில் தன்னுடைய முதலாளி வீட்டில் எத்தனை பெரிய அபாயம் அடியெடுத்து வைத்திருக்கிறது என்பதை சற்றும் அறியாத முனிமி மனைவியுடன் உல்லாசமாக ரஜினி சினிமா பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடைய வீட்டுக்குள் முதுமையில் செரிமானம் குறைந்த நிலைமையிலும் தூக்கம் பிடிக்காத செந்தாமரை வலப்புறம் இடப்புறமும் மாறி மாறி புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். மாரப்பன் கவனமாக தன் அடிகளை எடுத்து வைத்தான். மங்கிய 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் கட்டிலில் இருந்த உருவத்தை குறிவைத்து நடந்தான். மடியில் இருந்த கத்தி இப்பொழுது கையில். கையை நன்கு உயர்த்தி குத்துவதற்கு வாகாக கத்தியை பிடியபடியே கட்டிலை எட்டினான். அதிகபட்சம் 4 வினாடிகள் போதும் அந்த கத்தியை வயிற்றில் இறக்குவதற்கு. அப்பொழுதுதான் அது நடந்தது. கட்டிலில் இருந்த ராகவன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் புரண்டு விலகினார். மாரப்பன் மீண்டும் சுதாரித்து தாக்குவதற்குள் சட்டென்று அவன் வலக்கையை பற்றி தடுத்தார். குத்துவதற்கு மாரப்பனும் தவிர்ப்பதற்கு ராகவனும் போராடி கொண்டிருந்த நேரத்தில் ராகவன் ஹெல்ப், காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தினார். 3வது குரலுக்கு மோனிகாவின் அறையில் விளக்கறிந்தது. மாரப்பன் சற்று பயந்தான். பழங்கொண்ட நெட்டி தள்ளினான். ராகவனின் கைப்பிடி தளர்ந்து அவர் போய் கட்டிலின் மீது விழுந்தார். அவன் அவசரமாக வெளியே வந்தான். மீண்டும் ட்ரைனேஜ் பைப்பை பிடித்தபடி சரசரவென்று கீழே இறங்கினான். மாடியிலிருந்து முதலாளியின் அலறல் கேட்டதால் பயந்து எழுந்த செந்தாமரை வீட்டை விட்டு வெளியே வந்தபோது மங்கிய வெளிச்சத்தில் மாரப்பனை பார்த்தாள். யாரது? மாரப்பனும் அவளை பார்த்தான். அவசரமாக ஓடி கேட்டை கடந்தான். திடீரென்று அலறல் கேட்டு எழுந்து விளக்கை எரிய விட்ட பிறகு கூட மோனிகாவுக்கு சற்றென்று எதுவும் புரியவில்லை. ஏறத்தாழ 1 நிமிடத்திற்கு பிறகே அப்பாவின் அலறல் மூளையில் உரைத்தது. அவசரமாக அறையை விட்டு வந்தாள். அப்பாவின் அறைக்கு போனாள். அங்கே ராகவன் விளக்கை எரிய விட்டபடி படுக்கையில் அமர்ந்திருந்தார். முகமெல்லாம் வியர்த்திருந்தது. அப்பா, மோனி, என்னாச்சுப்பா? என்னாச்சு? உனக்கு ஒன்றும் இல்லையே? இல்லை. கடிகாரத்தை பார்த்தார். 11:50. இந்த நேரத்தை போலீஸை தொடர்பு கொள்வதா? காலையில் பார்த்துக்கறலாம் என்று முடிவு செய்தார். பகுதி 4. விடிந்ததும் எதுவுமே நடக்காதது போல் ஜாகிங் புறப்பட முயன்ற ராவனை மோனிகா தடுத்தாள். அப்பா, இப்போ நாம் போக வேண்டியது பீச்சுக்கு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதோ மை சைல்டு, இப்போது ஜாகிங் போக வேணாம். ஏன்? அங்கே நமக்கு என்ன ஆபத்து காத்திருக்குதோ? இப்படி பயந்து வீட்டுக்குள்ளேயே அடைப்பட்டு கிடந்தா அப்புறம் பைத்தியம் பிடிச்சிடும். அப்பா, கிளம்புமா, நடக்கிறதெல்லாம் விபரீதமாக இருக்குப்பா. நம்ம இனிமே எச்சரிக்கையாக இருக்கணும். முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவ்வளவு காலையில் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்காரங்களை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. 8 மணிக்கு போகலாம். சரி, அது வரைக்கும் நீங்கள் வெளியில் போகலாம். அப்பா, நம்ம எதிரிங்களுக்கு நம்ம மூமெண்ட் எல்லாமே தெரியும். இனிமே எதையும் சிஸ்டமேட்டிக் செய்கிறது நல்லதில்லை. நீ ரொம்ப பயப்படாத மோனிகா. நவ் யூ ஆர் அன் அலர்ட். இனிமே எனக்கு என்ன பொறுப்புகள் பாக்கி இருக்கு? எதுவும் இல்லை. நான் சாக தயாராக இருக்கேன். அப்பா, ஒரு பாவமும் அறியாத நம்மளை ஏன் ஒருத்தன் கொல்லணும்? நம்ம இல்லைம்மா, என்னத்தான்? இல்லைப்பா, எனக்கும் ஆபத்து இருக்கு. மோனி, நீ என்ன சொல்கிற? நேற்று காலையில் உங்களை விட்டுட்டு நான் மட்டும் ஜாகிங் போனப்போ ஒருத்தன் என்னை வழிமறைச்சான் மோனி. ஆனால் அவனால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவன் ஒரு துண்டு சீட்டை மட்டும் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். அதில் மோட்சமடைவாய் மோனிகான்னு எழுதியிருந்தது. அதுக்கு என்னப்பா அர்த்தம்? என்னையும் அவங்க கொல்ல போகிறாங்கன்னு தானே? இதையே நீ உடனே என்கிட்ட சொல்லலை. இதை நான் சீரியஸாக நினைக்கல. ஏதோ ஒரு சிறுபிள்ளத்தனமான விளையாட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நேற்று ராத்திரியே உங்களை கொல்றதுக்கு ஒருத்த முயற்சிக்குது தான் இது எனக்கு விபரீதமாக பட்டது. யாரோ எதுக்காகவோ நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்த்தா அக்கா அருணாவோட மரணம் கூட தற்கொலை இல்லைன்னு எனக்கு தோணுது. டோன்ட் பி சில்லி. அருணா தான் தன் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு எக்கச்சக்கான தூக்க மாத்திரைகளை விழுங்கிட்டு உயிரை விட்டுட்டாளே. ஏன்? எதுக்காகப்பா அவள் அப்படி செய்யணும்? காரணம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் அது புரியாத புதிராத்தானே இருக்குது. அவளோட முட்டாள்தனமான முடிவுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. எல்லாவித வசதிகளும் இருக்கும்போது
வாழ வேண்டிய வயசில் அவள் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது. நிச்சயமாக அவள் வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய எந்த ஒரு காரணமும் நம்ம குடும்பத்தில் இல்லை. ஆனால் அவளுடைய வெளிவட்டார பழக்கத்தில் நமக்கு தெரியலைனாலும் அவள் எவனையோ காதலிச்சு ஏமாந்து அந்த கசப்புணர்வில் தான் இப்படி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இருக்காதுப்பா. அக்காவை பற்றி உங்களால் எப்படிப்பா இந்த ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சது? ஐம் சாரி மோனி. அவள் மரணத்துக்கான காரணம் எதுவாக இருக்கலாங்கிற அடிப்படையில் சொன்னேன். ஆனால் அந்த மரணம் ஒரு தற்கொலை தாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சரி, அக்காவோட மரணம் தற்கொலை தான்னு முடிவு பண்ணாலும் இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளை என்னென்னு சொல்கிறது? அதை பற்றி தாம்மா நானும் பயப்படுறேன். எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை. ஆனால் நீ வாழ வேண்டியவ. உன்னை யார் எதுக்காக அச்சுறுத்தணும்? அது எனக்கு தெரிஞ்சாகணும். கவலையுடனே காணவே முடித்தார்கள். பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார்கள். ராகவன் சொன்ன விஷயங்களை எல்லாம் ரைட்டர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். எல்லாத்தையும் அப்படியே எழுதி கொடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிரைம் எஸ்ஐ வருவார், அவர் பார்த்துப்பாரு. அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்த கார் அமர்ந்தபடியே ராகவன் புகாரை எழுதினார். மோனிகா சற்று நேரம் அப்பா எழுதுவதை பார்த்தாள். பிறகு வெளியே பார்த்தாள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாகனங்கள் கட்டப்பட்டிருந்த பீக் ஹவர் பார்ப்பதற்கு இன்னும் நேரம் இருந்தது. எதிர் திசையில் ஒரு பைக் வந்து அருகே நிறுத்தப்படுகிற சத்தம் கேட்டு திரும்பினாள். எஸ்ஐ பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே போய் கொண்டிருந்தார். அப்பா, எஸ்ஐ வந்துட்டாரு. நானும் கம்ப்ளைண்ட் எழுதி முடிச்சுமா, நீ ஒரு தடவை படித்து பார்த்துற. அவள் அதை வாங்கி படித்தாள். மோனிகா மிரட்டப்பட்டதிருந்து இரவில் அவரை ஒருவன் கத்தியால் குத்தி கொல்ல முனைந்தது வரை நேற்றைய நிகழ்ச்சிகள் யாவும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் அதில் எழுதப்பட்டிருந்தன. இது போதும்பா. மீண்டும் கார் இருந்து ஸ்டேஷனுக்கு வந்தார்கள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் என்று தலை நிமிர்ந்தவனை பார்த்து மோனிகா ஆரியப்பட்டாள். நீங்களா? ஓ, மிஸ் மோனிகா, வாங்க உட்காருங்க. உட்காருங்க சார். உட்கார்ந்தார்கள். என்னம்மா, இவர் உனக்கு தெரியுமா? அப்பா, கோயம்புத்தூர்ல இருந்தபோது சென்ட்ரலில் ஒருத்தன் என் சூட்கேஸ் அடிச்சிட்டான். இவர் தான் உடனே அவனை பிடிச்சி அதை என்கிட்ட சேர்த்தாரு. தேங்க்யூ சார். நோ மென்ஷன் ப்ளீஸ். இப்போ நீங்கள் வந்த விஷயம்? அவர் மௌனமாக புகாரை அவனிடம் நீட்டினார். வாங்கி படிக்க துவங்கினான். முதல் வரியிலேயே மோனிகாவுக்கு தரப்பட்ட மிரட்டலை படித்ததும் நிமிர்ந்து அவளை பார்த்தான். இத்தனை அழகான பொண்ணை கொல்வதா? எத்தனை கொடூரமான அத்தனையற்ற செய்கை. தொடர்ந்து படித்தான். பிறகு உங்களை கொல்ல முயற்சி செய்கிறதோடு நிற்காம உங்கள் மகளையும் கொல்ல முயற்சிக்கிறான்னா உங்களுடைய குடும்ப பகைவர்கள் யாராவது தான் இதை செஞ்சுருக்கணும். இருக்காது சார். எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 2 பிள்ளைகள். என் மனைவி இறந்தப்போ அவங்க குடும்பத்தோட எங்களுக்கு சுமூகமான உறவு இருக்குது. என் தம்பி கோயம்புத்தூரில் இண்டஸ்ட்ரியல்ஸ். போன தலைமுறையில் கூட எங்கள் குடும்பத்தில் சொத்து தகராறுகள் எதுவும் கிடையாது. ஆர் யூ ஷியர்? நீங்கள் கவனிக்காத ஏதோ ஒரு கோணத்தில் யாராவது உங்களை பாதிக்கப்பட்டதா நினச்சிக்கிட்டே இருக்கலாம். வாய்ப்பில்லை. ஆல்ரைட், அப்படியே வச்சுப்போம். தென் உங்கள் கன்ஷனில் வேலை செய்கிற ஆட்களில் யாராவது ஒருத்தர் இப்படி செஞ்சுருக்கலாமோ? எங்களால் பிழைக்கிறவங்க எங்களையும் கொல்லணும். உங்களால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால் தன்னோட குடும்பமே பாதிக்கப்பட்ட யாராவது ஒருத்தர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம். எந்த முடிவையும் நான் தனியால் எடுக்கிறதில்ல. அது நிர்வாக முடிவாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் முக்கிய காரணங்கிற எண்ணமோ உங்கள்கிட்ட ஆரம்பித்து மேனேஜ்மெண்ட்டில் ஒவ்வொருத்தராக தாக்குற எண்ணமோ இருக்கலாம். உங்கள் கன்சர்னில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியே வீசப்பட்ட ஆட்களோட பெயர்களும் விலாசமும் எனக்கு வேணும். ஆஃபீஸிலேருந்து எடுத்து அனுப்பி வைக்கிறேன். வெல், அப்புறம் உங்கள் கம்பெனியில் யூனியன் உண்டா? உண்டு. அரசியல் சாயம் உண்டா? உண்டு. கட்சியோட பெயரை சொன்னார். யூனியனோட உங்கள் உறவு எப்படி? ஆரம்பத்தில் சுமூகமாக தான் இருந்துச்சு. இப்போல்லாம் படித்த பசங்க வந்துடுறாங்க. சுகுமார்னு ஒருத்தன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இங்கே சூப்பர்வைசராக வந்து சேர்ந்தான். நிர்வாகத்தோட ஆளாக இருந்து செயல்பட வேண்டியவன் இப்போது யூனியன் செக்ரட்டரியாக இருக்கான். அவன் வந்ததுலேருந்து நிறையா தகராறு. இப்போ கூட டிமாண்ட்ஸ் வச்சு ஸ்ட்ரைக் கால் கொடுத்துருக்கான். நேற்றைக்கு பேச்சுவார்த்தையில் வாக் அவுட் பண்ணிட்டான். ஆனால் அதுக்கும் இந்த கொலை முயற்சிக்கும் ஆல்ரைட், சம்பந்தம் இல்லாமலே இருக்கட்டும். ஆனால் எங்கள் வேலை பலரையும் சந்தேகப்பட்டு கண்காணித்து உண்மை குற்றவாளிகளை பிடிக்கிறது. பை தி பை, உங்களை கொல்ல முயன்ற ஆளை நீங்கள் நேரில் பார்த்து அடையாளம் காட்ட முடியுமா? 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் பதட்டமான சூழ்நிலையில் நான் அவனோட உயிருக்கு போராடினேன். அதனால் அவனுடைய ஸ்ட்ரெச்சர் தான் ஞாபகம் இருக்குது. முகத்தை அடையாளம் காண முடியல. நீங்கள் பார்த்தீங்களா மிஸ் மோனிகா? இல்லை. வேற யாராவது பார்த்துருப்பாங்களா? அந்த கேள்விக்கு ராகவன் பதில் சொன்னான். வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே 2 சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் கட்டி வச்சுருக்கேன். ஒன்றில் கார்டனர், அவன் அன்னைக்கு தன் மனைவியோட சினிமாவுக்கு போயிட்டான். இன்னொன்றில் எங்கள் சமையற்காரி தனிக்கட்டை, அவள் அன்னைக்கு ராத்திரி தூக்கம் பிடிக்காமல் படுத்திருக்கா. என் குரல் கேட்டு வெளியே வந்திருக்கா. ட்ரைனேஜ் பைப் வழியாக கீழே இறங்கினவ அவள் பார்த்துருக்கா. எங்கே? கார்டனில். வெளிச்சம் இருந்திருக்குமா? நிலவொளி இருந்திருக்கும். வேறு அச்சங்கள் இல்லை. ஐசி
அவங்கள விசாரிச்சிடுறேன். ஆல்ரைட், நீங்கள் போகலாம், நான் பார்த்துக்கிறேன். மாணவரை தனியாக எங்கேயும் போகாதீங்க. ராத்திரியில் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு போலீஸ்காரரை நிறுத்திடுறேன். பயப்பட வேணாம். என்னுடைய பயம் என்னை பற்றி இல்லை, என் மகளை பற்றினது. அவன் ஒரு முறை மோனிகாவை பார்த்தான். பிறகு என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். நான் சீக்கிரம் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவேன். தேங்க்யூ சார். அவர்கள் புறப்பட்டு காருக்கு வந்தார்கள். ராகவன் காரை கிளப்பினான். அதுவரை தள்ளி நின்றிருந்த ஒரு ஆட்டோ அரைவட்டம் அடித்து அவர்களுக்கு எதிர் திசையில் புறப்பட்டது. அதனுள் அவன்தான் மாரப்பன். ராகவன் கொடுத்த புகாரின் மீது ரிச்சர்ட் விரைவாகவே செயல்பட்டான். யூனியன் செக்ரட்டரி சுகுமாரை கண்காணிக்கவும் அவன் பேச்சை பதிவு செய்யவும் ஒருவரை நினைத்தான். செந்தாமரையை நேரில் சென்று விசாரித்தான். அவள் சற்று சந்தேகமாக, என்னால் ஆழம் காட்ட முடியுமான்னு நினைக்கிறேன் என்றாள். அவன் தோற்றம் எப்படி இருந்தது? எப்படின்னா, அதாவது உயரமா, குள்ளமா, குண்டா, மெலிஞ்சவனா, ஏதாவது விசேஷ அடையாளம் அந்த மாதிரி? கட்டையா குள்ளமாக இருந்தான். பார்க்கவே கொஞ்சம் ரவுடி மாதிரி இருந்தான். ஒரு பனியனும் பேண்ட்டும் போட்டிருந்தான். சரி, சந்தத்துக்குரிய ஆட்களை அடையாளம் காட்ட தேவைப்படும் போது நீங்கள் வரணும். ஸ்டேஷனுக்கு திரும்பிய பொழுது அவனுக்காக பிரகதீஸ்வரர் கன்சன்ட்ரேஷனில் மேனேஜர் ரங்கநாத் காத்திருந்தார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் ரங்கநாத், பிரகதீஸ்வரர் கன்சன்ட்ரேஷனில் மேனேஜர். வாங்க. டைரக்டர் ராகவன் சார்கிட்ட நீக்கப்பட்ட ஆட்களோட பட்டியல் கேட்டிருந்தீங்களாமே? ஆமாம், இருக்கு. வாங்கி கொண்டான். இதெல்லாம் எதுக்கு சார்? அவர் சொல்லலையா? இல்லை, ஒரு சின்ன என்கொயரிக்காக தேவைப்படுது, அவ்வளவுதான். ஓகே, நான் வரேன். ரிச்சர்ட் சிஐடி ராஜனை அழைத்தான். இந்த லிஸ்ட்டில் பிரகதீஸ்வரன் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து நீக்கப்பட்ட நபர்களோட பெயரும் விலாசமும் இருக்குது. இவங்களோட பாஸ் அண்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட்ஸை பற்றி எனக்கு நீ ரிப்போர்ட் தரணும். பை எனக்கு அவங்களோட ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணி தரணும். கொஞ்சம் பெரிய வேலை, பட் சீக்கிரமாக முடிக்கணும். எப்படி சார்? முடியும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு. அப்போ கூட ஃபோட்டோஸ் எல்லாம் சொல்லித்தரணுமாயா உங்களுக்கு? கூட ஒரு பத்திரிக்கை ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டுக்கோ. 2 பைத்தியக்கார கேள்வி கேட்டுட்டு படம் எடுத்துக்கோ. எஸ் சார். அவன்றதும் ரிச்சர்ட் ஒரு நிமிஷம் யோசித்தான். பிறகு யூனியன் ஆவேசமோ நீக்கப்பட்டவங்களோட பழிவாங்க இல்லாமல் ஒருவேளை இன்னமும் சர்வீஸில் இருக்கிற யாரோ ஒரு பாதிக்கப்பட்டவனோட செயலாக இருந்தா? தேதியை பார்த்தான். முதல் தேதி. தொலைபேசியின் ரிசீவரை கையில் எடுத்தான். எண்களை சுழற்றினான். மறுமுனையில், ஹலோ மோனிகா, ரிச்சர்ட் ஹியர். என்ன சார் வேணும்? உங்கள் அப்பா இருக்காரு. 1 மினிட். ராகவன் ஹியர். சார், ரிச்சர்ட் பேசுகிறேன். இன்றைக்கி உங்கள் சைட்டில் 27 சம்பள நாள் தானே? ஆமாம். ஸோ அநேகமாக உங்கள் வேலையாட்கள் எல்லாம் அப்சண்ட் ஆகாமல் ஒர்க் ஸ்பாட்டுக்கு வருவாங்க இல்லையா? ஆமாம். நீங்கள் செந்தாமரையை கூட்டிகிட்டு 1/2 hour சைட்டுக்கு வாங்க. நானும் நேராக அங்கே வந்துடுறேன். என்னுடைய ஒர்க்கரை சந்தேகப்படுறீங்களா? எல்லாரையும். ஓகே, நான் செந்தாமரையை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ரிசீவரை வைத்தான். 20 நிமிடங்கள் பிற வேலைகளை பார்த்துவிட்டு பைக்கை உயிர்ப்பித்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்தான். அங்கே ராகவனின் கார் நின்றிருந்தது. ரிச்சர்ட் நிர்வாக பிரிவுக்கு வந்தான். அங்கே ராகவன். சற்று தள்ளி செந்தாமரையும் மோனிகாவும். சம்பள பட்டுவாடாவை முடிச்சிட்டிங்களா? இல்லை, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நல்லது. ஒவ்வொருத்தராக வந்து சம்பளம் வாங்கும்போது அவங்கள அடையாளம் காணக்கூடிய தூரத்தில் நாம் செந்தாமரையை நிறுத்தி வைக்கணும். அதுக்கு ஸ்பேஷன் அக்கமடேஷன் இருக்கா? இருக்கு. அவரவர் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் ரங்கநாத் மோனிகாவிடம் வந்தான். ஹாய் மோனி. மிஸ் ரங்கநாத், வாட் யூ வாண்ட்? நத்திங். யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல். திஸ் இஸ் த லிமிட். இனிமே எந்த வர்ணனையும் வேணாம். அழகுன்னு சொல்கிறது தப்பா? நீங்கள் எங்கள் மேனேஜர், நான் டைரக்டரோட பொண்ணு. அதை எப்போவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரங்கநாத் மனதில் பலமாக அடி வாங்கினான். உடனே சுதாரித்து கொண்டான். சாரி மிஸ் மோனிகா, நான் எதுவும் தப்பாக சொல்லலை. ஓகே, நானும் நம்புகிறேன். அதற்குள் ரிச்சர்ட்டும் ராகவனும் செந்தாமரை தொடர அங்கிருந்து புறப்பட்டு கொண்டிருந்தார்கள். மோனிகா அவர்களுடன் சேர்ந்து கொள்ள ரங்கநாத் அவர்கள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். இங்கே தான் சேலரி தருவோம். இந்த பங்கில் செந்தாமரையை உட்கார வச்சிடலாம். ரிச்சர்ட் அந்த பங்கில் உட்காந்து பார்த்தான். ஓகே, இங்கேருந்து பார்க்கலாம். இங்கேயே இருமா, நான் எதிர்ப்புறத்தில் அங்கே உட்காந்து இவங்களோட பேசிக்கிட்டு இருப்பேன். நீ இங்கே வந்து போகிற ஆட்களில் யாரையாவது ஒருத்தனை பார்க்கும்போது இவன் தான் உங்கள் ஐயாவை கொல்ல முயன்றவன்னு தோணுச்சுன்னா உடனே வெளியே வா. அவனுடைய பெயரை குறிச்சிட்டு நாங்கள் அப்புறமா விசாரிச்சுப்போம். சரிங்கய்யா. சொன்னது புரியுதுங்கய்யா என்றாலும் அவன் அதை மறுமுனையில் சொன்னான். பிறகு அவளை அந்த பங்கில் உட்கார வைத்துவிட்டு எதிர் திசையில் ஒரு வட்ட மேஜை போட்டு ரிச்சர்ட் ராகவனுடனும் மோனிகாவுடனும் பேசத் தொடங்கினான்.
சம்பள விநியோகம் துவங்கியது. முழுவதாக 3 மணி நேரம். செந்தாமரை எழுந்து வரவே இல்லை. எல்லோரும் சம்பளம் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். டிஸ்பர்ஸ்மெண்ட் முடிஞ்சுது என்றான் ராகவன். ஐசி, நான் முதல்லையே நினச்சேன், என்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தன் என்னை கொல்ல முயற்சிக்கிறதா? அவ்வளவு தைரியம் வருமா? அடையாளம் தெரிஞ்சிடுமோங்கிற அச்சமே இல்லாமல் ஐ கான்ட் பிலீவ் இட். ரிச்சர்ட் பதில் சொல்லவில்லை. கேஷியரை நெருங்கினான். யாரும் சம்பளம் வாங்கிட்டாங்களா? ஆல்மோஸ்ட். அப்படின்னா 2-3 பேரை தவிர. நான் அக்ஷிட்ட பார்க்கணும். வாங்கி பார்த்தான். இன்னமும் சம்பளம் வாங்காதவர்களின் பெயர்களை குறித்து கொண்டான். தேங்க்யூ. ராகவன் அவனை ஆச்சரியமாக பார்த்தார். எஸ்ஐ சார், உங்கள் தியரியை கைவிடலையா? நான் ஒரே திசையில் நடக்கலை சார். ஆனால் ஒவ்வொரு திசையிலையும் என்னுடைய நட அப் டு த என்டர் தான் இருக்கும். நாம் இப்போது உங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம். இந்த 3 பேரையும் கூட செந்தாமரை பார்த்தாகணும். அட்லீஸ்ட் இவங்க ஃபோட்டோவையாவது உங்கள் மேனேஜர் பார்த்து ஏற்பாடு பண்ணி சொல்லணும். வாங்க போகலாம். அவர்கள் நிர்வாக பிரிவை நோக்கி நடந்தார்கள். அப்பொழுது அந்த அலறல் கேட்டது. ஹெல்ப் மீ. அந்த குரலின் க்ரீச்சில் ஒரு அச்ச ஓலம் தெரிந்தது. அவசரமாக ஓடினார்கள். ரிச்சர்ட் எல்லோரையும் முந்துக்கொண்டு ஓடினான். ராகவனுடைய அறைக்கு பக்கத்தில் ஃப்ளைவுட் தடுப்பின் பின்னால் இருந்த டைரக்டர் திலீப்பின் அறையை அடைந்தார்கள். அவர்கள் அங்கே போய் சேர்வதற்குள் ரங்கநாத் அங்கிருந்தான். சார் சார் என்று நாற்காலியில் தளர்ந்திருந்த திலீப்பை உலுக்கிக் கொண்டிருந்தான். அவனை நெருங்கிய ரிச்சர்ட், வாட் ஹேப்பன் என்றான். நான் பக்கத்தில் ராகவன் சார் அறையில் இருந்தேன். அந்த நேரத்தில் இவர் ஹெல்ப்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தேன். அப்படியே நாற்காலியில் சாஞ்சு கிடக்கிறாரு. திலீப்பின் முகவாயை ரிச்சர்ட் நிமிர்ந்த அது சரிந்தது. நாடி பார்த்தான். உடம்பில் இன்னும் சூடு இருக்கு, ஆனால் உயிர் இல்லை. எப்படி? மிஸ்டர் ரங்கநாத், நீங்கள் வரும்போது இந்த ரூமில் இருந்து யாராவது வெளியே போனாங்களா? இல்லை. அவன் அறையை கண்களால் மொய்த்தான். அசாதாரணமாக எதுவும் தென்படவில்லை. மேஜையில் காலி கோப்பையும் சசரும் இருந்தன. பக்கத்தில் ஃப்ளாஸ்க். கைக்குட்டை உபயோகித்து ஃப்ளாஸ்கை தொட்டான். திறந்தான். உள்ளே சூடான டீ. ஓகே மிஸ்டர் ரங்கநாத், நீங்கள் அறைக்கு வெளியே இருங்க. யாரையும் அனுமதிக்க வேணாம். எஸ் சார். அவன் வெளியே போய் நிற்க சந்தேகத்துக்குரிய மரணத்தின் சம்பிரதாய ஏற்பாடுகளை செய்ய ரிச்சர்ட் முதலில் ஃபோனை நெருங்கினான். திலீப்பின் உடலை அப்புறப்படுத்துவதற்காக ஆம்புலன்ஸ் காத்திருந்தது. புகைப்படக்காரர்கள் வெவ்வேறு கோணங்களில் அந்த காட்சிகளை கேமராவால் சுட்டு கொண்டார்கள். ரிச்சர்ட், ராகவன், மோனிகா, ரங்கநாத் எல்லோரையும் அறைக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்தான். விஷயத்தை கேள்விப்பட்டு வந்த ஊழியர் கூட்டமும் அறைக்கு வெளியே நெறிப்பட்டு இருந்தது. அவன் நிதானமாக அறையை ஆராய்ந்தான். 8-10 அறை. மூலையில் ஒரு ஃபயர் எக்ஸ்டெக்ஷன். ஒரே ஒரு மேஜை, 2 நாற்காலிகள் எதிரும் புதிருமாக. ஒன்றில் பிணம், மற்றொன்று காலி. மேஜை மேல் சிறிய காலண்டர், ஃப்ளவர் வாஸ், வாஷிங் ஆர்கிடெட் மலர், சிறிய பென் ஸ்டாண்ட் தவிர ஒரு காலி டம்ளர் டீ கரையுடன். பக்கத்தில் ஃப்ளாஸ்க். ஃப்ளாஸ்கை கைக்குட்டையால் எடுத்தான். டீயை ஃபேரன்சிக்கில் சோதிக்க வேண்டும். ஃப்ளாஸ்க்கு, டம்ளரை விரல் ரேகை பீரோவில் அதை பத்திரமா எடுத்து வைத்தான். பிறகு பிணம் ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டது. அறையை பூட்டி சீல் வைத்தார்கள். என்ன சார் இதெல்லாம் என்று ராகவன் பதறினார். நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. நீ மட்டுமே அவனுடைய எதிரி இல்லை. உங்கள் 2 பேரை தவிர உங்கள் கம்பெனியில் வேறு டைரக்டர்கள் இருக்காங்களா? இதோ மிஸ்டர் தன்ராஜ், இன்னொருத்தர் பாலமுரளி, இப்போ ஃபாரின் ட்ரிப் போயிருக்காரு. அவன் தன்ராஜை பார்த்தான். உங்கள் ரெசிடென்சியல் அட்ரஸ் வேணும். ஏற்கனவே வைத்திருந்த அவர் கைகள் நடுங்க தன்னுடைய கார்டை எடுத்து கொடுத்தார். நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும். பாதுகாப்பா? எஸ், மிஸ்டர் ராகவனை கொலை முயற்சி நடந்திருக்கு. திலீப் கொல்லப்பட்டாச்சு. ஸோ யூ டூ நீட் செக்யூரிட்டி. இங்கே என்ன சார் நடக்குது? ஏன் இதெல்லாம்? ஒன்றும் புரியலை. இப்போது நாங்களும் குழப்பத்தில் தான் இருக்கோம். பட் சீக்கிரமே இதுக்கெல்லாம் விட கிடச்சிட்டோம். அப்புறம் மிஸ்டர் பாலமுரளி எப்போ நாடு திரும்புகிறாரு? அதுக்கு இன்னும் 15 நாள் ஆகும். ஸோ ஹீ மே பி அட் சேஃபர் சைட் அட்லீஸ்ட் ஃபார் 15 days. தன்ராஜ் மோசமாக வியர்த்ததால் எத்தனை பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவன் யாருன்னு தெரிஞ்சாகணும். இதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணும். ரிச்சர்ட் சிரித்தான். இதுக்கு தேவை பணம் இல்லை, உங்களோட ஒத்துழைப்பு. நீங்கள் ரொட்டீனாக எந்த காரியத்தை செய்யவும் வேணாம். அதாவது இந்த பாதை வழியாக தான் சைட்டுக்கு போவார், இத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புவார், இத்தனை மணிக்கு ஆஃபீஸை விட்டு கிளம்புவார்னு வழக்கமான பேட்டர்ன் செயல்பட வேணாம். நான் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறேன். தன்ராஜ் தன் முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டார். ஓகே சார், என்னால் முடிஞ்சவரை நான் போலீஸுக்கு ஒத்துழைப்பு தரேன். ஆனால் எத்தனை நாள் இதெல்லாம் முடியும்? டோன்ட் வரி சார், சீக்கிரமே நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிடுவோம். வழக்கமாக போலீஸ் சொல்கிறது தான். ரிச்சர்ட் சற்று எரிச்சல் அடைந்தான்.
பின்ன குற்றவாளியை பிடிக்க என்னால் முடியாது, நீங்கள் காலத்துக்கும் ஜாக்கிரதையா சுய பாதுகாப்போடு இருங்கன்னு சொல்லணுமா? எல்லாத்துக்கும் அடிப்படை நம்பிக்கை, முதல்ல எங்களை நம்புங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. பார்க்க நாங்கள் உயிரோடு இருக்கணும் என்று முணங்கினார் தன்ராஜ். ரிச்சர்ட் மீண்டும் ஏற்றுற்றான். என்றாலும் அவரை அலட்சியம் செய்துவிட்டு ரங்கநாத்திடம் சென்றான். மிஸ்டர் ரங்கநாத். எஸ் சார். நாங்கள் இங்கே இருக்கும்போதே எங்கள் முகத்துக்கு அருகிலேயே உங்கள் அலுவலக அறையில் இந்த கொலை நடந்திருக்குது. கொலையாளி உங்கள் கன்ஷனில் இருக்கணும்னு தான் நான் சந்தேகப்படுறேன். ப்ளீஸ் கம் வித் மீ. அவனை தனியே அழைத்து சென்றான். இங்கே உள்ள யாரோ ஒருவனோ குற்றவாளியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். என்ன சார்? 2 தகவல்களை கவனமாக திரட்டி எனக்கு தரணும். நிச்சயமாக செய்கிறேன். ஒன்று, இன்றைய தினத்தில் வேலைக்கு வந்து ஆனால் சம்பளம் வாங்காத எம்ப்ளாயிஸ் யாராவது உண்டா இருக்கா? இன்னொன்று, திலீப்போட அறைக்கு அருகில் உங்களை தவிர வேறு யாரெல்லாம் வந்து போனாங்கங்கிற தகவல். நான் விசாரித்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், கொஞ்சம் வேகமாக. ஏன்னா நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் இன்னொரு உயிர் ஆபத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு. உடனே செய்கிறேன். தேங்க்யூ. சிஐடி ராஜன் ரிச்சர்டின் எதிரே இருந்தான். அந்த யூனியன் செக்ரட்டரி சுகுமார் கொஞ்சம் ஆபத்தானவன் என்றான். எப்படி? அவன் ஒரு ரவுடி. கல்லூரி நாட்களில் அடிக்கிற ரவுடியாக இருந்திருக்கான். பிரபல கட்சியில் மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தான். வெளியே வந்ததுக்கப்புறம் திடீர்னு இடதுசாரி அவதாரம் எடுத்திருக்கான். கொஞ்சம் சோசியல் ஆக்டிவிட்டீஸ். ஐசி. அப்புறம் பிரகதீஸ்வரர் கன்சன்ட்ரேஷன் சூப்பர்வைசராக ஜாயின் பண்ணி நிர்வாகத்தோட ஆளாக 1 வருஷம். அதே நேரத்தில் திரைக்கு பின்னால் தொழிலாளிகளோட உறவை வளர்த்து இன்னைக்கு தொழிலாளர் தலைவராக மாறிட்டான். இதில் ஒன்றும் தப்பில்லை. ஒன்று, அவன் நம்புகிற சித்தாந்தத்துக்காக இப்படி மாறி இருக்கணும், இல்லை அவனோட சர்வைவேலுக்காக இப்படி அவதாரங்களை மாற்ற வேண்டிய அவசியம் வந்திருக்கணும். இருக்கலாம் சார். ஆனால் அவனுடைய பேச்சும் அதில் இருக்க அனலும் தான் யோசிக்க வைக்குது. அப்படியா? எஸ் சார். எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் விஷயம் தெரிஞ்சு சகாக்களுக்கு மத்தியில் பேசுகிறப்போ அவன் புனல்வாதம் செய்கிறான். ஆனால் பொது மேடையில் தொழிலாளிகளுக்கு மத்தியில் நிற்கிறப்போ அனல்தம். இப்பெல்லாம் தொழிற்சங்கங்கள் கூட அரசியல் கட்சிகளோட மினியேச்சல் வடிவங்கள் தான். எல்லா தலைவரும் ஒரே அச்சில் செஞ்ச மாதிரி தான் இப்படித்தான் இருக்கானுங்க. இவனுடைய பேச்சு ரத்தத்தை சூடேற்றும், நரம்பை முறுக்கேற்றும், கொலவெறியை கூட ஆதாரம் இருக்கா? பிரகதீஸ்வரில் நடக்கிறப்போ தர்ணாவுக்கு முந்தைய பிரச்சார கூட்டத்தில் அவன் பேசின பேச்சை பதிவு பண்ணி வச்சுருக்க. எங்க அந்த கேசட்? ஜஸ்ட் அ மினிட். அவன் அந்த கேசட்டை பிளேயரில் போட்டு காட்டினான். இந்த மாதிரி முதலாளிகளும் கம்பெனிகளும் சேர்ந்து வச்சுருக்கிற செல்வங்கிறது நம்மளோட உழைப்போட திரட்டு. நல்லா செஞ்சுச்சு பாருங்க. நீங்கள் உங்களோட பொண்டாட்டிகளுக்கு தர முடியாத நல்ல உணவும் துணிமணிகளும் தான் லாபங்கிற பேரில் ஒட்டுமொத்தமாக அவங்க கையில் போய் சேருது. உங்கள் ஒவ்வொரு வீட்டோட ஒளி தர வேண்டிய 40 வாட்ஸ் பல்பு அவங்க வீட்டில் சாண்ட்லியர் விளக்குகளாக அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. 300 ரூபாய் புடவைக்காக உங்கள் பெண்கள் மூக்க சிந்திக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் 30,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை, பழைய சோறு, உங்ககிட்ட டிஃபன், பச்சனங்கள் அவங்களுக்கு. இது மட்டுமா? பங்களாக்களும் பளபளக்கிற கார்களும் அங்கே, பசிச்ச வயிறும் பாலும் அழும் பிள்ளைகளும் இங்கே. இந்த நிலை மாற வேண்டாமா? நாம் அவங்கள பார்த்து பங்களாவில் வாழாத, காரில் போகாதான்னு கட்டளை இடலை. மாறா எங்களோட வாழ்க்கையை பறிக்காத, வயிற்றில் அடிக்காதான்னு தான் சொல்கிறோம். பாடுபடுற ஒரு தொழிலாளிக்கு இதை சொல்லக்கூடவா உரிமை இல்லை? பேச்சுவார்த்தைக்கு போனால் அங்கே குத்தல், நையாண்டி, ஏளனம். இந்த நிலைமையில் நமக்கு சோறு என்ன வழி இருக்குது? எல்லா யூனியன்ஸ்லேயும் பேசுகிறது தாயா இது? கடைசி பகுதியை கேட்டாருங்க. பார்த்தான். முடிப்பு சற்று விபரீதமாகத்தான் இருந்தது. அதை அப்படியே மேம்போக்காக புரிந்து கொண்டு ஆய்வு செய்ய முடியாத தொழிலாளி வெறியனாகட்டும். தொலைபேசி ஒலித்தது. எடுத்தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் மல்லிகா வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு, உடனே வாங்க என்றது மறுமுனை. பகுதி 5. ஜூனியர் ஆர்டிஸ்ட் மல்லிகா வீட்டில் யாரோ ஒருவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று செய்தி வந்தது. ரிச்சர்ட் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டான். போலீஸ் வாழ்க்கையில் கொலை, கொள்ளை, விபத்து எல்லாமே சகஜம்தான். அங்கே இடிந்து போனது ஒரு அரசு பொறியாளர். அவன் அங்கே போய் சேர்ந்தபோது மல்லிகா கலவரத்துடன் காத்திருந்தார். எங்கே? ஹாலில் இருந்து படுக்கை அறைக்குள் அவள் செல்ல அவன் தொடர்ந்தான். அங்கே முழுவதுமாக இரத்தக்கரை எதுவுமின்றி இன்ஜினியர் விஸ்வநாதன் விழுந்து கிடந்தார். என்னாச்சு இவருக்கு? இறந்துட்டாரு. கொலைன்னு ஃபோன் பண்ணீங்க? ஆமாம். கொலைன்னு எப்படி தெரியும்? சார், இவர் அடிக்கடி இங்கே வருவார். ஆல்ரைட், தடையில்லாமல் விஷயத்தை சொல்லுங்கள். நான் உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வரல, இந்த கொலை பற்றி விசாரிக்க வந்திருக்கேன், அவ்வளவுதான். சொல்லுங்கள். காஃபி கேட்டார். கிச்சனுக்கு போனேன். ஃபில்டர் ஸ்ட்ரா டிகாசன் இல்லை, போட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ இவர் இப்படி விழுந்து கிடந்தார். தொட்டு பார்த்த உயிர் போயிருந்தது. ஐசி ஹார்ட் அட்டாக்கா? இல்லை, கொலை. காயம் எதுவுமே இல்லை. கொலைன்னு எப்படி சொல்ல? அவர் கழுத்தில்
கயிறு முறுக்குன அடையாளம் தெரிஞ்சது. ஸ்ட்ராங்குலேஷன். எஸ். ரிச்சர்ட் பிணத்தை உற்று பார்த்தான். கழுத்தில் நைலான் கயிறு தடம் தெரிந்தது. அந்த நேரத்தில் வீட்டில் வேற யார் இருந்தாங்க? யாரும் இல்லை. நீயும் அவரும் தானா? ஆமாம். அப்படி இருக்க யாரோ ஒருத்த வந்து எப்படி கொண்டு இருக்க முடியும்? நான் கிச்சனில் இருந்தேன். வாசற்கதவும் திறந்து தான் இருந்துச்சு. ஏன் நீயே அவரை கொண்டு இருக்கலாமே. நானா? இல்லை சார், அவர் உயிரோடு இருந்தால் தான் எனக்கு லாபம். அதுவும் இல்லாமல் என் வீட்லேயே அவரை கொல்றதால ஏன் பேர் விடும். சரி, இவர் இறந்துட்டாரு, அதுவும் கொலைன்னு தெரிஞ்சதும் நீ என்ன செஞ்ச? எனக்கு பயமாயிருச்சு. அறையோட மூலையில் எங்கேயாவது கொலையாளி ஒளிஞ்சிருப்பானோன்னு பயந்து தேடி பார்த்தேன். இல்லை, அதுக்கப்புறம் வாசலுக்கு வந்து தெருவை பார்த்தேன். தெரு முழுக்க வெறிச்சோடு இருந்தது. முனையில் ஒரு ஆள் ஆட்டோவில் ஏறிட்டு இருந்தான். ஆனால் அவன் முகத்தை கூட பார்க்க முடியல. சரி, ஆனால் உடல் தோற்றம் தெரியுமில்ல. கருப்பா கட்டையா குள்ளமாக இருந்தான். அவ இந்த ஏரியாளா? அப்படி தெரியல. பொதுவாக இந்த தெருவில் கொஞ்சம் ஃப்ளோட்டிங் இருக்கும். எதுக்கு? என்ன மாதிரி இன்னும் ஒரு ஜூனியர் ஆர்ட் இருக்கா. தவிர பழைய டான்ஸ் ஆர்டிஸ்ட் ஒருத்தி பங்களாவில் 4 பொண்ணுங்களை வச்சு தொழில் நடத்துகிறா. அவங்க வீட்டுக்கு வந்த கஸ்டமராக இருக்குமா? கஸ்டமர் மாதிரி தெரியல. தென் புரோக்கராக இருக்கலாம். யூ மீன் பிம்ப்? எஸ். ஓ, அவன் தோற்றத்தில் கண்ணியும் இல்லை இல்லையா? ஆமாம். ஃபோட்டோகிராஃபர் வந்து வணங்கினான். ப்ரொசீட் பண்ணியா? செய்தான். ஆம்புலன்ஸ் வந்தது. அள்ளி கொண்டார்கள். ரிச்சர்ட் அந்த அறையை மீண்டும் ஒரு முறை சுற்றி பார்த்தான். நீட்டாக இருந்தது. பொருட்கள் களையவில்லை. படுக்கைக்கு அருகே கிடந்த டேபிளின் மீது இருந்த ஃப்ளவர் வாஸ் மட்டும் டோர்மேட்டின் மீது விழுந்து கொஞ்சம் விரிசல் விட்டிருந்தது. போராட சந்தர்ப்பமின்றி விழுக்கென்று செத்திருப்பான். டேபிள் மீது திராட்சை காம்புகள், கீழே குப்பை தொட்டியில் உரித்த மலைவாழை தோள்கள், பலூனாகி போன ஒரு காண்டம். வீடு முழுவதையும் ஒரு முறை நோட்டம் விட்டான். சிறிய வீடு. அவரும் அங்கேயே ஒளிந்திருந்து தங்குவதற்கு சந்தர்ப்பமில்லை. புலக்கடை கதவு சாத்தி இருந்தது. அதை திறந்து வெளியே பார்த்தான். காம்பவுண்டுடன் ஒட்டி பிடித்திருந்தன அடுத்த தெரு வீடுகள். எவரும் பின்புறமாக தப்பி செல்ல வாய்ப்பே இல்லை. மல்லிகா சொல்பவ உண்மையாக இருந்தா அவள் பார்த்த திருமுனை ஆளே கூட அலைகாரனாக இருக்கலாம். இறந்து போன இன்ஜினியர் உன்கிட்ட அந்தரங்கமாக பேசியதுண்டா? உண்டு. அப்போது அவர் தன்னோட எதிரிகளை பற்றி ஏதாவது சொன்னதுண்டா? எதிரிகளா? அப்படி யாரும் இருக்கிறதா தெரியல. ஐசி. அவர் எந்த டிபார்ட்மெண்ட்? சொன்னார். வீடு எங்க? கேகே நகரில். குடும்பம் இருக்குல்ல? 2 பசங்க. ஸ்கூல் ஃபைனல் ஸ்டேஜில். நிறைய சாதிப்பாரா? புரியல. லஞ்சம். இப்போ அவர் ஒரு ப்ராஜெக்டை இன்ஸ்பெக்டர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து அடிக்க பணம் வரும். பேர்? பிரகதீஸ்வரர் கன்ஸ்ட்ரக்ஷன். ரிச்சர்ட் அயர்ந்து போனான். பிரகதீஸ்வர். ராகவனை கொல்ல முயன்றதற்கும் திலீப் கொல்லப்பட்டதற்கும் இப்பொழுது இருந்து கிடக்கும் விஸ்வநாதனின் மரணத்திற்கும் ஒரு சங்கிலி தொடர் இருக்குமோ? சிஐடி ராஜன் திரட்டி கொண்டு வந்திருந்த தகவல்கள் ரிச்சர்ட்டின் முன்னால் இருந்தன. இதெல்லாம் பிரகதீஸ்வர் இருந்து நீக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்கள், ஃபோட்டோக்கள். ஐசி. வெரி குட். விவரங்கள் ஏதோ உபயோகமாக இருந்ததா? இல்லை சார். அப்படியா? எஸ் சார். ஒருத்தன் தண்ணி வண்டி. அவன் திட்டமிட்டு கொலை செய்கிறதெல்லாம் சாத்தியமில்லை. இன்னொருத்தன் பாம்பேயில் செட்டில் ஆகிட்டான். 2 பேர் ஹோசூரில். அவங்களில் யாரும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய வாய்ப்பில்லை. ஆர் யூ ஷியர்? எஸ் சார். வீணா போனவன் ஒரே ஆள். மற்றவங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த வீணா போனவனும் ஒரு தண்ணி வண்டி. பிளான் பண்ணவோ செயல்படவோ அவனுக்கு நேரமும் கிடையாது, மூளையும் கிடையாது. நீ ஒரு வேலை செய். என்ன சார்? இந்த ஃபோட்டோக்களை ராகவன் வீட்டு சமையல்காரி அம்மா கிட்ட காட்டு. அன்னைக்கு ராகவனை கொல்ல முயன்றவனை அவங்க பார்த்துருக்காரு. இதில் ஒருத்தனை அவங்கிறத கேட்டுப்பாரு. ஓகே சார். அவன் செந்தாமரையை பார்த்த பொழுது அவள் புகைப்படங்களை பார்த்து முதலில் தயங்கினாள். பிறகு இவங்களில் யாரும் இல்லைன்னு நினைக்கிற என்றாள். நல்லா டைம் எடுத்து யோசித்து பார்த்து பதில் சொல்லுமா. நிலா வெளிச்சத்தை பார்த்தேன். முகம் சரியாக நினைவில் இல்லை. அதுக்காக தான் எல்லா படங்களையும் முழுசாக எடுத்திருக்கோம். உருவத்தையும் முக அமைப்பையும் வச்சு சொல்லலாமே. மீண்டும் ஒரு முறை புகைப்படங்களை பார்த்தாள். இல்லை, இவங்களில் யாருமே இல்லை. தேங்க்ஸ். ரங்கநாத் ரிச்சர்ட்டை வந்து சந்தித்த போது அவனிடம் உபயோகமான தகவல்கள் இருந்தன. செந்தாமரையை குற்றவாளியை அடையாளம் காணும் பொருட்டு அழைத்து சென்ற தினத்தில் வேலைக்கு வந்து சம்பளம் மட்டும் பெறாதவங்களோட பெயரும் புகைப்படங்களும் அவனிடம் இருந்தன. இவங்க 2 பேர் தான் சார். அவன் அந்த புகைப்படங்களை புரட்டி பார்த்தான். 2 பேர். சந்திரசேகரன், மாரப்பன். புகைப்படங்கள் பின்னால் பெயர்களும் தொழிலும் எழுதப்பட்டிருந்தன. இவங்க எந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? எப்போ? திலீப் கொலை செய்யப்பட்டப்போ. 2 பேருமே ஒர்க் செட்டில் தான் இருந்தாங்க. நிர்வாக பிரிவில் இல்லை. ஆனால் எங்கள் ஆஃபீஸ்க்கும் ஒர்க் ஷெட்டுக்கும் இடையில் அவ்வளவு தூரம் இல்லை. எவ்வளவு நேரத்தில் வந்து போக முடியும்?
5-10 நிமிஷம் போதும். அப்படி வந்து போகும்போது மற்றவங்க பார்க்க சாத்தியம் இருக்குல்ல? சாதாரணமாக உண்டு. ஆனால் அன்னைக்கு நமக்கு சரியான சாட்சியம் கிடைக்காது. அன்னைக்கு சம்பளம் வாங்குறதுக்காக ஊழியர்கள் வர்றதும் போகிறதுமா இருந்தாங்க. தவிர திலீப் இறந்த நேரம் லஞ்ச் டைமும் கூட. அதனால் பெரும்பாலான ஊழியர்கள் சைட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் குற்றவாளி யாராக இருக்கிறவங்கிறத அவ்வளவு சுலபத்தில் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சந்திரசேகரன், மாரப்பன் இவங்களில் யார் யார் அங்கே நடமாடினாங்கன்னு விசாரிக்கலாமே. நீங்கள் வந்து தரோவாக விசாரணை பண்ணால் தகவல் ஏதாவது கிடைக்கலாம். ஆல்ரைட், நான் வரேன். பை த பை, உங்கள் கன்சர்னில் ஒரு தடவை டேரக்டரை கொல்ல முயற்சி நடந்திருக்கு. இன்னொருத்தரை கொன்னுட்டாங்க. அது தவிர உங்கள் சைட்டில் இன்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த விஸ்வநாதனும் கொல்லப்பட்டிருக்காரு. உங்கள் டைரக்டர்களை தவிர விஸ்வநாதனும் சம்மந்தப்பட்ட ஒரு அஃபையர் தான் கொலையாளிகளை கோபப்படுத்தியிருக்கு. அது என்னன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? ரங்கநாத் வெற்றியை தேய்த்து கொண்டான். புரியல சார். ரங்கநாத், உங்கள் டைரக்டர்ஸ் விஸ்வநாதனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒருத்தன் இப்படி செஞ்சுருக்கலாமே. நடவடிக்கை எடுக்கிறது எங்கள் டைரக்டர்ஸ் வேலை தான். இதில் விஸ்வநாதன் எப்படி சம்மந்தப்பட முடியும்? அவர் சொல்லி சார், மேலே யார் சொன்னாலும் நடவடிக்கை எடுக்க போகிறது ப்ராஜெக்ட் மேனேஜரான நான் தான். எனக்கு இதுவரை மிரட்டலோ ஆபத்தோ வரல. நீங்கள் எந்த பாதுகாப்பும் தரலை. அப்படி இருக்க நேரடியாக இன்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அரசு இன்ஜினியரையும் டைரக்டர்ஸையும் கொல்றது யாரோ ஒரு பழிவாங்கப்பட்ட எம்ப்ளாயிங் தியரி அடிபட்டு போகுது. என்னால் அதை ஒத்துக்கிற முடியலை. இந்த சங்கிலி தொடரோட எந்த நுனியும் இன்னும் பிடிபடலை. எனிஹவ், தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரிகேஷன். ரிச்சர்ட் அந்த புகைப்படங்களை கையில் எடுத்தான். சந்திரசேகரனும் மாரப்பனும் உடற்கட்டு கொண்ட பலசாலிகளாக இருந்தார். இன்னமும் ஃபைல் போடப்படாத எத்தனையோ குற்றவாளிகளில் இவர்களும் இருக்கக்கூடும். பகுதி 6. ரிச்சர்ட் மாரப்பன் சந்திரசேகர்களின் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு ராகவனின் வீட்டுக்கு சென்றான். அங்கே ராகவன் இல்லை. மோனிகா, வாங்க சார். சென்ட்ரலில் எந்த நேரத்தில் ஃபார்மலாக வாங்கன்னு சொன்னீங்களோ அப்போவே உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வர வேண்டியதாக ஆயிடுச்சு. சொன்னது நட்பு முறையில், நீங்கள் வர்றது தொழில் முறையில். அஃப்கோர்ஸ். ஆனால் ரெண்டுக்கும் என்ன பொல்லாத வித்தியாசம்? ஜஸ்ட் இந்த காக்கி யூனிஃபார்ம் தான். சரி, போலீஸ்காரங்களால் அவங்க உடையத்தான் கலட்டி வைக்க முடியும். போலீஸ் புத்தி அப்படியே தானே இருக்கும். அது என்ன போலீஸ் புத்தி? யூ மீன் த இன்டெலிஜென்ஸ்? அப்படித்தான் வச்சுக்க. நோ, வச்சுக்கிறதெல்லாம் முடியாது. போலீஸ் புத்தினா என்னன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். இன்டெலிஜென்ஸ், சந்தேகம், விரைப்பு, எதுலேயுமே ஒட்டாத ஒரு அந்நியத்தன்மை, இப்படி நிறையா சொல்லலாம். வெல், நிறையா யோசிச்சு வைங்க. நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். உங்கள் அப்பாவை கொல்ல முயன்றவன் நீங்கள் பார்க்கல இல்லையா? பார்க்கல. பட் கடற்கரையில் ஜாக்கிங் போனப்போ உங்ககிட்ட மிரட்டல் கொடுத்தானே, அவனை அடையாளம் சொல்ல முடியுமா? கஷ்டம். இல்லை, யோசிங்க. அவள் உங்களை மறித்தது, பேசுனது, கடிதம் கொடுத்தது எல்லாம் 3-4 நிமிஷம் ஆகியிருக்குமே. கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களால் அவனை அடையாளம் சொல்ல முடியும். எப்படி? யூசி, அவன் ஒரு ஸ்டூடெண்ட் போல, ஒரு ரவுடி போலவோ இல்லை சாதாரண மனிதன் போலவோ இருந்திருக்கலாம். ஏறத்தாழ ஸ்டூடெண்ட் போல தான். பேச்சில் ஒரு நாகரிக வில்லத்தனம் அல்லது மிரட்டல் நாகரிகம்தான். வெல், ஒல்லியா, உயரமா, இல்லை குள்ளமா, குட்டையா? ஒல்லி தான், ஆனால் உயரம் இல்லை. குரல் சாஃப்டாக இருந்ததா இல்லை கரகரப்பாக இருந்ததா? மென்மையாக இருந்தது. அவன் முகத்தில் ஏதாவது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்? ஸ்பெஷலாக சொல்ல எதுவும் இல்லை. சரி, கண், மூக்கு, காது இதில் அமைப்பை சொல்லலாமே. சொல்லலாம். சிறிய கண், நீளமான மூக்கு, மேடான நெற்றி. ஸோ அது மங்கோலியா திராவிட பாணி முகம் இல்லை, இந்தோ ஆரியன் முக அமைப்பு. எக்ஸாக்ட்லி. அவனோட நடை எப்படி? அவன் எங்கே நடந்தான்? ஜாகிங், ஓட்டம். சரி, ஓட்டம் எப்படி? வித்தியாசமாக எதுவும் இல்லை. இப்போ உங்களுக்கு மிரட்டல் கடிதம் கொடுத்தவனுடைய பிக்சர் என்கிட்ட இருக்குது. ஒல்லியான நீள் சதுர முகம் கொண்ட, மென்மையான குரல் கொண்டு, கல்லூரி மாணவன் போன்ற தோற்றம் கொண்ட இளைஞன். சரியா? சரி. ரிச்சர்ட் சற்று யோசித்தான். டிஃபிகல் தொழிலா தோற்றம் கொண்ட சந்திரசேகரனோ மாரப்பனோ அல்ல அவன். என்றாலும் புகைப்படங்களை அவள் முன்னே வைத்தான். யாருடைய ஃபோட்டோ? சந்தேகத்துக்குறிகள். அவள் புகைப்படங்களையும் சந்தேகத்துடனே பார்த்து கொண்டிருந்தாள். இவங்களை அடையாளம் தெரியுதா? இந்த 2 பேரில் ஒருத்தன் தான் உங்களை மிரட்டி இருக்கணும். இல்லை, இவங்க இல்லை. மிரட்டல் வேறு ஒரு ஆளல் செஞ்சுருக்கலாம். பட் கொலைகள் இவங்களில் ஒருத்தன் செஞ்சுருக்கலாம். நான் செந்தாமரையை பார்க்கணும். ஜஸ்ட் அ மினிட். 20 வினாடிகளில் அவள் செந்தாமரையை கொண்டு வந்து எதிரே நிறுத்தினாள். அவளிடம் அவன் புகைப்படங்களை நீட்டினான். அவள் 2ஐயும் பார்த்தாள். சார், ரொம்ப மங்கலான வெளிச்சத்தில் தான் அவனை பார்த்து, ஆனால் என்னால் ஓரளவு அடையாளம் சொல்ல முடியும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவனாக தான் இருக்கணும். அந்த புகைப்படத்தில் மாரப்பன்.
நீங்கள் போகலாம். அவள் சற்று தயங்கினாள். பிறகு, சார், நான் மங்கலான வெளிச்சத்தில் தான் பார்த்தேன். நான் அடையாளம் காட்டுறது ஒரு வேளை தவறாகவும் இருக்கலாம். ஆல்ரைட், நீங்கள் போங்க. அவள் போய்விட்டாள். அவன் மோனிகாவிடம், ஓகே, நான் கிளம்புறேன். உங்கள் அப்பாவையும் தன்ராஜையும் சீக்கிரமே விடுதலை செஞ்சாகணும். விடுதலையா? எஸ், எங்களுடைய பாதுகாப்பு சிறையிலிருந்து புறப்பட்டு ஸ்டேஷனுக்கு போனான். அங்கிருந்து ரங்கநாத்தை ஃபோனில் பிடித்தான். மிஸ்டர் ரங்கநாத், ஐ எம் ரிச்சர்ட். எஸ் சார். அந்த மாரப்பனும் சந்திரசேகரனும் இப்போ அங்கே இருக்காங்களா? எனக்கு 5 நிமிஷம் டைம் கொடுங்க சார். ஓகே. ரிசீவரை வைத்தான். ரங்கநாத்தின் ஃபோன் வந்தபோது ரிச்சர்ட் பரபரப்பாக இருந்தான். எஸ், சொல்லுங்கள் சார். சந்திரசேகரன் இங்கே இருக்கான், ஆனால் மாரப்பன் வரலை. எப்போ இருந்து? 4 நாளா. திலீப் கொலை செய்யப்பட்ட மறுதினத்தில் இருந்தா? இல்லை, மறுநாள் வந்திருக்கான். அதுக்கு பிறகு வரலை. நாம் சந்தேகப்படுறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? நிச்சயம் தெரிஞ்சிருக்காது. அவனுக்காகவே ஒரு பயத்தில் வராமல் இருந்திருக்கணும். அவனை பற்றின விவரங்கள் எனக்கு வேணும். அவனோட குடும்பம், வாழ்க்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒர்க்ஸில் எப்படின்னு தெரியும் இல்லையா? அதுவும் கூட அந்த செஷன் சூப்பர்வைசரை கேட்டால் தான் தெரியும். எனக்கு ஓரளவு தான் தெரியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சவரை அவன் நல்ல உழைப்பாளி. வேலையில் அவனுக்கு நல்ல பெயர். பழைய ஆள். டேரக்டர்களை கூட அவனுக்கு நேரடியாகவே தெரியும். ஐசி, எல்லா டேரக்டர்கள்ட்டையும் அவனுக்கு நெருக்கம் உண்டா? தயங்காதீங்க, நான் சொன்னதாக வெளியே சொல்லிடாதீங்க. டைரக்டர் ராகவன், பாலமுரளி 2 பேர்கிட்டையும் அவனுக்கு நெருக்கம் உண்டு. சமீபத்தில் உங்கள் எண்ணத்தின் மீதோ உங்கள் டேரக்டர்கள் மீதோ அவன் கசந்து போகிற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்ததுண்டா? இல்லை. ஆர் யூ ஷியோர்? எஸ் சார். ஆள் எப்படி? முரட்டுத்தனமானவனா? சண்டை சச்சரவு, வம்பு வழக்குகளில் ஈடுபடுறதுண்டா? கட்டுமஸ்தான முரட்டு தோற்றம் உண்டு. சொந்த விவகாரங்களில் எப்படின்னு தெரியாது. பட் எங்கள் ப்ரீமிசஸில் அவன் எந்த பிரச்சனையிலும் ஈடுபட்டதில்லை. 1 மினிட் சார். மறுமுனையில் கசகசவென்று கூச்சல்கள் கேட்டன. 2 நிமிடங்கள் கழித்து ரங்கநாத்தின் குரல், சார், நீங்கள் உடனே இங்கே வரணும். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? இங்கே ஒரு டெட் பாடி. கொலையா? தெரியல. எங்கள் சைட்டுடைய தெற்கு கோடியில் புதரில் ஒரு பிணம் கிடக்குதா. யாரோடது? இன்னும் தெரியல. சப் கான்ட்ராக்டர் கூலிகள் வந்து பார்த்துட்டு இப்போ தான் சொன்னாங்க. மிஸ்டர் ராகவனும் தன்ராஜும் அங்கே இருக்காங்களா? தன்ராஜ் சார் இங்கே தான் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. ராகவன் சார் இன்னும் வரல. பகுதி 7. ரிச்சர்ட் உடனே ராகவனின் வீட்டுக்கு ஃபோன் செய்தான். மோனிகா தான் ஃபோனை எடுத்தாள். ஹலோ, நான் ரிச்சர்ட். சொல்லுங்கள், என்ன விஷயம்? உங்கள் அப்பா இருக்காரா? இல்லை, அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. எப்போ புறப்பட்டார்? 10 நிமிஷம் இருக்கும். காரில் தானே போனார்? ஆமாம். செல்ஃப் டிரைவிங்கா? இல்லை, டிரைவர் வீட்டு போனார். ஏன் இதையெல்லாம் கேட்குறீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக இருக்கு செக் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். அப்பாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சச்ச, அதெல்லாம் எதுவும் இல்லை. யூ நீட் நாட் ஒரி. தேங்க்யூ. நோ மென்ஷன் வச்ச. ரிசீவரை கவிழ்த்தான். உடனே புறப்பட்டு பிரகதீஸ்வரின் அலுவலகத்துக்கு போய் சேர்ந்தான். ரங்கநாத்தும் ராஜும் எதிர்பட்டார்கள். மிஸ்டர் ராகவன் எங்க? உள்ளே இருக்காரு. எப்போ வந்தார்? உங்ககிட்ட பேசி முடித்த உடனே வந்தார். ஐசி, இறந்து கிடந்தவ யாருன்னு அடையாளம் தெரிஞ்சதா? இல்லை, பாடி குப்புற கிடக்குதான். புரட்டி பார்க்கலாமான்னு கேட்டாங்க. வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஏதாவது தடயங்கள் கலைந்து போகலாம் இல்லையா? ஆமாம். இப்போ யாராவது ஒருத்தர் என்னோட வந்து அடையாளம் காட்டுங்க. ஜீப் தயாராக இருக்குது. உங்கள் வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லோருமே சேர்ந்து போகலாம். ஓகே. அதற்குள் ராகவன் அழைத்து வரப்பட்டார். பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இன்னொரு கொலை நடந்திருக்கு. நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்களை ரொம்பவே கலவரப்படுத்துது. சாரி சார், இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்பவே வேகமாக செயல்படுறோம். எல்லா இடங்கள்லையும் எல்லா விவரங்கள்லையும் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. சீக்கிரமே குற்றவாளியை பிடிச்சிடுவோம். இது ஃபார்மலான போலீஸ் வார்த்தை. இதெல்லாம் கிரேவ் கேஸுகளோட சங்கிலி தொடர். அதனால் இதன் மூலமாக இலாக்காவோட மொத்த பார்வையும் இருக்குது. அவர்கள் ஜீப்பை நோக்கி நடந்தார்கள். வெளியே வேலை நடப்பதாக தெரியவில்லை. அவர்கள் முடிச்சாக நின்று நடைபெற்று கொண்டிருக்கும் விபரீதங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். ஜீப்பில் அவர்கள் அடைந்ததும் அது செலுத்தப்பட்டது. தென்கோடிக்கு வந்து நின்றது. இதுக்கப்புறம் ஒத்தையடிப்பாததா ஜீப் போகாது. இறங்கி நடந்தார்கள். இருப்பும் குத்துச்செடிகளும் அடர்ந்த புதர்களும் மண்டியிருந்தன. இங்குதான் நின்றார்கள். இப்பொழுது பிணம் கட்டப்பட்டது. அதன் தலைப்புற பகுதியில் செருகி கிடந்தது. குப்புற கிடந்த பணம் கட்டுமஸ்தாக இருந்தது. ரிச்சர்ட் சூழலை ஆராய்ந்தான். பிறகு பிணத்தின் உடலையும் ஒற்றையடி பாதை வழியே அந்த பிணம் இழுத்து வரப்பட்டிருக்க வேண்டும். பாதையில் காலடி தடங்களும் கீழே கனமான பிணம் இழுத்து வரப்பட்டதன் அழுத்தமான தடம் தெரிந்தது. பிணத்தின் முதுகுப்புறம் ஆடை மண் அடைந்தும் நைசித்தும் இருந்தது. பக்கவாட்டில் முட்களால் கிளைப்பட்டிருந்தது. கண்ணு கெட்டிய வரை வேறெந்த தடயமும். ஆல்ரைட், அந்த பிணத்தை புரட்டி போடுங்க.
இருவர் முன்னால் சென்று பிணத்தை புரட்டினார்கள். ஆ, இவனா? அடப்பாவுமே, இவனை ஏன் கொல்லணும்? எல்லோருமே ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் ரிச்சர்ட் மட்டும் நிலைகுலைந்து போனான். அவனுடைய நம்பிக்கைகள் எல்லாம் பொடித்து போயின. அங்கே இறந்து கிடந்தது மாரப்பன். டிஎஸ்பியின் கார் வந்து ஸ்டேஷன் வாசலில் நின்றது. கான்ஸ்டபிள்கள் உடப்பை விரைத்து கொண்டு அவசர பார்வையாய் பித்தான்களை சரிபார்த்தார்கள். விரைப்பான சல்யூட்களை வாங்கி கொண்டு அவர் உள்ளே வந்தபோது ரிச்சர்ட்டும் எழுந்து சல்யூட் செய்தான். உட்கார்ந்தார். என்னையா, உன் ஏரியாவில் கொலை மிரட்டல், கொலை முயற்சிகள்னு நடந்துக்கிட்டே போகுது. சார், பிடிச்சிடலாம் சார். எப்படி பிடிக்க போகிற? யாரை? ரொம்ப க்ளோஸாக குற்றவாளியை நெருங்கிட்டோம், கைது பண்ணிடுவோம்னு சொன்னேன். இப்போது சந்தேகத்துக்குரியவனையும் பிணமா புதரில் இருந்து தோண்டி எடுத்துட்டோம். இப்போ என்ன உன் தியரி? என்ன உன் நடவடிக்கை? சார், மாரப்பனுடைய பிஎம் ரிப்போர்ட் வந்துடுது. திலீப்பை கொண்ட மாதிரியே இவனுக்கும் விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. செத்த பிறகு பாடியை கொண்டு வந்து அந்த புகர்பதியில் வீசிட்டு இருக்காங்க. இதனால் ஒரு விஷயம் நமக்கு உறுதியாயிடுச்சு. நாம் சந்தேகப்பட்டபடியே மாரப்பன் ஒரு குற்றவாளி. ஆனால் அவன் அந்த கொலைகளையெல்லாம் யாரோ ஒருவனுக்காக செஞ்சுட்டு வந்திருக்கான். இவன் போலீஸ் வலையில் சிக்க போகிறான்னு தெரிஞ்சதும் அவன் இவனையும் கொண்டு வீசிட்டான். விசாரணை டெட் எண்டுக்கு வந்துடுது. அஃப்கோர்ஸ் சார். ஆனால் இப்போவும் ராகவன், பாலமுரளி தஞ்ச ஆபத்தில் தான் இருக்காங்க. மாரப்பனுடைய மரணம் இந்த கொலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த செய்கையில் ஈடுபட்டிருக்காவ திரும்பவும் செயல்படுவான். அவனுடைய அட்டம்ப்டின் போது நாம் அவனை பிடிக்கலாம். எப்படி? எதுக்காக இந்த கொலைங்கிற காரணம் நமக்கு தெரியாது. அடுத்து சாக போகிறவன் யாருன்னு நமக்கு தெரியாது. கொலையாளி யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவனை பிடிச்சிட முடியுங்கிற எப்படியா? ஒவ்வொரு டைரக்டர் வீட்டு முன்னாலேயும் ஒரு போலீஸ் படையை கொண்டு போய் நிறுத்த போறியா? இல்லை சார், ஏற்கனவே ராகவன் தன்ராஜ் வீடுகளோட முன்னால் 2 போலீஸ்காரங்களை நிறுத்தி வச்சுருக்க. மாரப்பன் பிணம் கடந்த அன்னைக்கு முதல் நள்ளிரவு மிஸ்டர் பாலமுரளியும் ஃபாரின் ட்ரிப் முடிச்சு திரும்பிட்டாரு. விஷயம் தெரிஞ்சதும் அவர் வீட்டு முன்னாலேயும் ஒரு போலீஸ்காரனை போட்டுட்டோம். ஏற்கனவே அவங்களையெல்லாம் எதையும் சிஸ்டமேட்டிக்காக செய்ய வேணாம், மூமெண்ட்டை குறைச்சிக்கங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கோம். நம்ம பாட்டில் அவங்களுக்கு வீட்டிலையே ஒர்க் ஸ்பாட்லேயும் பாதுகாப்பு கொடுத்ததோடு சரி. இப்போ கூட ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தருடைய மூமெண்ட்ஸையும் தொடர்ந்து கண்காணிக்க ஆட்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சுத்துவலி, கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கிற வேலை. கொலையாளியோட மோட்டிவும் தெரியாத நிலையில் இதை தவிர வேலை வழி இல்லை சார். எப்படியோ அவனை சீக்கிரமே பிடிச்சு லாக்அப் பண்ணி ஆகணும். நம்ம தலையில் இப்போ உருளுது. பண்ணிடலாம் சார். ஃபோன் ஒலித்தது. எடுத்தான். எங்கே? பாலமுரளி வீட்லையா? என்னாச்சு? உயிர் அபாயம் ஒன்றும் இல்லையே. ஸோ சரியான நேரத்தில் குறுக்கிட்டு பிடிச்சிட்டிங்க. குட். டிஎஸ்பி சார் கூட இங்கே தான் இருக்காரு. நாங்கள் உடனே புறப்பட்டு அங்கே வர்றோம். அவன் ரிசீவரை வைத்த போது முகம் மலர்ந்திருந்தது. சார், வி காட் கிம். நான் சொன்ன மாதிரியே அவன் தன்னுடைய அட்டம்ப்டில் பிடிபட்டுட்டான். டிஎப்ஸ் முகமும் மலர துவங்கியது. பகுதி 8. யார் அந்த குற்றவாளி? ராகவன். நம்ப முடியல ரிச்சர்ட். என்னாலையும் தான். ஜீப் அவசரமாக பாலமுரளியின் வீட்டை எட்டி பிடித்தது. வாசலில் வழக்கமாக செக்யூரிட்டிக்காக நிற்கும் போலீஸ்காரர் இல்லை. அவரும் பாதுகாப்பிற்காக உள்ளே இருக்க வேண்டும். இறங்கி உள்ளே போனார்கள். ஹால் சோஃபாவில் ராகவன் இருத்தப்பட்டிருந்தார். பக்கத்தில் பாதுகாப்பிற்காக நின்றிருந்த போலீஸ்காரர். சற்று தள்ளி ராகவனின் நடமாட்டத்தை கண்காணிக்க அனுப்பப்பட்டவர். டிஎஸ்பியையும் ரிச்சர்ட்டையும் பார்த்த போலீசார் அவசரமாக மரியாதை செய்தார்கள். அந்த அரவலை கேட்டு தன் அறையிலிருந்து வெளிப்பட்ட பாலமுரளி, யூனோ, இந்நேரம் நான் பிணமாயிருப்பேன். எங்கள் ஆட்கள் தானே உங்களை காப்பாற்றினாங்க. நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருந்தோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவன் எப்படி நடந்துப்பான்னு. காம் டவுன் ப்ளீஸ். பாலமுரளி மூச்சு வாங்கினார். டிஎஸ்பி போலீஸ்காரர்களை பார்த்தார். என்ன நடந்தது? சார், நான் இவரோட மூமெண்ட்ஸை வாட்ச் பண்ணி தொடர்ந்தேன். இவர் தன் வீட்டிலேருந்து புறப்பட்டு அடுத்த தெருவிலேயே தன்னோட காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு டாக்ஸி பிடிச்சார். ஆச்சரியமாக இருந்துச்சு. தன்னுடைய பாதுகாப்புக்காக இவர் காரை தவிர்க்கிறாரோன்னு கூட நினச்சேன். நானும் ஒரு டாக்ஸியில் இவரை தொடர்ந்தேன். இவர் இந்த தெருவில் நுழைஞ்சதும் டாக்ஸி இங்கே நிற்கலை, அடுத்த தெருவில் போய் தான் நின்றுது. அங்கே தான் டாக்ஸியை செட்டில் பண்ணார். இதே பங்களாவோட பின்வாசல் அடுத்த தெருவில் இருக்குது. அதை பயன்படுத்தி இவர் உள்ளே வந்தார். முன் வாசலில் இருக்கிற செக்யூரிட்டியோட பார்வையை எடுத்தும் பின்வாசல் வழியாக நுழைஞ்சப்போ சுற்றுமுற்றும் பார்த்து நுழைஞ்சதும் எனக்கு கொஞ்சம் சந்தேகிச்சு தந்தது. அதனால் நானும் உள்ளே நுழையிறதுன்னு முடிவு பண்ணேன். ஜாப் மிஸ்டர் பாலமுரளி தான் நாடு திரும்பினாரே தவிர அவரோட குடும்பத்தினர் வரலை. அதில் வீடு வெறிச்சோடு இருந்தது. அது எனக்கு சாதகமாக தான் இருந்தது. நான் ஹால்லையே அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் பதுங்கி இருந்தேன். மிஸ்டர் ராகவன் இந்த சோஃபாவில் தான் இருந்தார். மிஸ்டர் பாலமுரளி அறையிலிருந்து வெளியே வந்தார்.
அவர் இவரை வழக்கம் போல் வரவேற்றார். இவரை பார்த்து என்ன விஷயம்னு கேட்டார். இவர் ரொம்ப கேஷுவலாக நீ சாக போகிற பாலமுரளின்னாரு. உடனே நான் உஷாரிட்டேன். இவர் நைலான் கயிறோட பாஞ்சப்போ நான் தடுத்தேன். பாலமுரளி ராகவனையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். பிறகு இவர் சொல்கிறதெல்லாம் நடந்தது. ஆனால் ஒன்று தான் புரியல, இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் என்ன கொல்லணும்? ராகவன் சூனியத்தை விரித்து அமைதியாக இருந்தார். ரிச்சர்ட் அவர் முன்னால் வந்தான். ராகவன், எவ்வளவு அழகாக நடிச்சிங்க. உங்கள் பொண்ணுக்கு மிரட்டல், உங்களை கொல்ல முயற்சி, பெரிய பதவியும் வசதியும் கொண்ட உங்களுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி. படித்தவளான உங்கள் பொண்ணு கூட இந்த கீழ்த்தரமான நாடகத்தில் பங்கு பெற்றதை தான் எங்களால் ஜீரணிக்கவே முடியல. நோ, ஏன் பொண்ணு நடிக்கலை. நானே அவளை மிரட்ட ஆளை ஏற்பாடு பண்ணினேன். ஏன்? ராகவன் முகத்தை பொத்தி கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதார். என் வாழ்க்கை ரொம்ப அமைதியானது. என் மனைவி இறந்த பிறகு பொண்களும் கம்பெனியும் தான் என் உலகமாக இருந்துச்சு. அவங்க எதிர்காலமே என் லட்சியமாக இருந்தது. நான் விரும்புகிறபடி அவங்களும் ஒரு குறையும் இல்லாமல் வளர்ந்தாங்க. அருணாவுக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்தேன். அந்த நேரத்தில் தான் என் வாழ்க்கையே தடம் புரண்டது. எங்கள் ப்ரெசன்ட் சைட்டையே முதல் கட்ட வேலை முடிச்சு பில் வந்தது. அதுக்காக மிஸ்டர் விஸ்வநாதனும் ஒரு அமௌண்ட் கொடுக்கறதா ஒப்பந்தம். அதை ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பார்ட்டி வச்சு கொடுத்தோம். பார்ட்டியை மது அருந்தணும். ரொம்ப அபூர்வமாக தான் நான் குடிப்பேன். அதனால் எனக்கு உடனே போதை ஏறிடுச்சு. தன்ராஜ் அவசர வேலை இருக்குன்னு அவர் காரை எடுத்துகிட்டு போயிட்டாரு. 3 பேரும் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு திரும்புகிறதா பிளான் பண்ணாங்க. விஸ்வநாதன், திலீப், பாலமுரளி, நான் எல்லாரும் ஒரே காரில் வந்தோம். வீட்டில் என்னை படுக்க வச்சதும் எனக்கு வாந்தி வந்தது. அப்புறம் ஃப்ளாட் ஆகி தூங்கிட்டேன். விடிஞ்சதும் தான் இரவு என் வீட்டில் என்ன விபரீதம் நடந்ததுன்னே எனக்கு தெரிஞ்சது. பேச வாய் வராமல் முகத்தில் அரைந்து கொண்டு அழுதார். ரிலாக்ஸ் ப்ளீஸ். என் மக அருணாவை யாரோ ஒருத்தன் கற்பழிச்சிட்டான். அதை கேட்டதும் எல்லோரும் அதன் போனார்கள். ராகவனை இப்பொழுது பார்க்க பரிதாபமாக இருந்தது. யார் அவன்? இருட்டில் அவனை அவளால் அடையாளம் காண முடியலை. ஆனால் ஏன் வயசு ஆள் தான் ஒருங்க இல்லைன்னு சொல்ல முடிஞ்சது. யார் அவன்? திலீப்பா, விஸ்வநாதனா, பாலமுரளியா? தெரியாது. நான் இல்லை என்றான் பாலமுரளி. ப்ளீஸ், நீங்கள் குறுக்க பேசாதீங்க. யாருன்னு தெரியாது. யாரையும் விசாரிக்கவும் முடியாது. எங்களுக்கு நேர்ந்த அவமானத்தை யார்கிட்ட சொல்லி கேட்குறது? கேட்டால் யார் ஒத்துக்க போகிறாங்க? நான் அருணாவை கெஞ்சினேன். அம்மா, நடந்ததை ஒருத்தான் நினச்சிக்க மறந்துடுன்னு. அந்த நேரம் என் சின்ன பொண்ணும் வீட்டில் இல்லை. ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு வாரம் அருணா யாரோடையும் பேசாமல் தனியாக இருந்தா. அப்புறம் என் மரணத்துக்கு யாரும் காரணம் இல்லைன்னு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. யார் ஒருத்தனுடைய 5 நிமிஷம் சபலம் எங்கள் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிடுச்சு. அப்போ தான் எனக்குள்ள வன்மம் தலையெடுத்துச்சு. அவனை கொல்லணும். யார் அவன்? தெரியாது. அதனால் 3 பேரையும் கொல்றதுன்னு முடிவெடுத்தேன். ரெடிகுலஸ். மாரப்பனை கூப்பிட்டு அனுப்பினேன். வந்தான். ஒரு தொழிலாளி. தன்னோட வாழ்க்கையை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கேங்ஸ்டராக இருந்தவன். அவனை கூப்பிட்டு 3 லட்சம் ரூபாய் தரேன், எனக்காக நீ ஒரு வேலை செய்யணும்னு சொன்னேன். வேலையை சொன்னதும் ஒத்துக்கிட்டான். ஆட்களை சொன்னதும் மறுத்துட்டான். அப்புறம் நடந்தது அவன்கிட்ட சொன்னேன். அவனும் கொதிச்சு போனான். ஒத்துக்கிட்டான். ஒரு ஆள் மூலமாக என் பொண்ணுக்கு மிரட்டல் கடிதம் கொடுத்து அனுப்ப சொன்னேன். என்னை கொல்ல வர்றதை போல நடிக்க சொன்னேன். அப்புறம்தான் திலீப், விஸ்வநாதன்னு கொல்ல ஆச்சேன். பாலமுரளி திரும்புறதுக்குள்ளே மாரப்பன் மேலே உங்கள் சந்தேக பார்வை விழுந்துடுச்சு. வேறு வழி இல்லை. அவனை கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வரவழைச்சு டீயில் விஷம் கொடுத்து கொன்னேன். பிறகு காரில் கொண்டு போய் புதரில் வீசினேன். கடைசியாக பாலமுரளியை கொல்ல வரும் பிடிச்சிட்டாங்க. ராகவனை வெளியே அழைத்து வந்து ஜீப்பில் ஏற்றினார்கள். பாலமுரளி வாசலில் வந்து நின்றான். இப்போ தப்பிச்சிட்டான் என்றபடி ராகவன் ஜீப்பில் அடைந்தார். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தான் ஆபத்துன்னு பயந்து உங்கள்கிட்ட வந்தேன். இப்போது எங்கள் அப்பா தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு சிறையில் இருக்க நான் அனாதையாக நிற்கிறேன் என்றாள் மோனிகா. தனிமையாக இருந்தால் எல்லாரும் அனாதைகள் தான். தனக்கு நேர்ந்ததை ஒரு மோசமான விபத்துன்னு ஒத்துக்கிறதுல பக்குவம் இருந்திருந்தா உங்கள் அக்கா உயிரோடு இருந்திருக்கலாம். ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு அவமானத்துக்கு பயந்து அவன் யாரை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யாமல் எல்லாரையும் கொல்ல முயற்சியை செய்யாமல் இருந்திருந்தா உங்கள் அப்பா வெளியே இருந்திருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள். இப்போ நீங்கள் பொறுமையோடு இருந்தால் திருமணத்தின் மூலமாக ஒரு குடும்பத்தில் இணையலாம், இல்லை சேவைகளின் மூலமாக சமூகத்தில் இணையலாம். அப்புறம் எப்படி நீங்கள் அனாதாவீங்க என்று ரிச் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.